Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. This is a series completely in Tamil language. This series belongs to data structures and algorithms with Python. Let's continue with the new concepts. So now the next concept we are going to learn here is dictionary data type. Dictionary என்னது பாருங்க. டிக்ஷனரின்றது கூட சீக்வென்ஸ் டேட்டா டைப் தான். சீக்வென்ஸ் டேட்டா டைப் பண்ண மல்டிபிள் வேல்யூஸ் ஒரே வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கிறது. ஆனா இது ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா ஓன்லி வேல்யூஸ் மட்டுமே ஸ்டோர் பண்ணாது அலாங் வித் கீஸ். இப்பத்து வரைக்கும் நம்ம லிஸ்ட்ல ஆகட்டும், டுப்புள் ஆகட்டும், செட்ல ஆகட்டும் ஓன்லி வேல்யூஸ் மட்டுமே ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த வேல்யூஸ்க்கு ஐடென்டிஃபிகேஷன் என்னது, அதோட பொசிஷன்ஸ். கரெக்டாக இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ நான் ஆக்சஸ் பண்ணணுன்றப்ப அதோட பொசிஷன்ஸ் மூலமாக பர்டிகுலர் வேல்யூ நான் ரிட்ரீவ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் இந்த டிக்ஷனரிலேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் ரிட்ரீவ் பண்ணணும், ரீட் பண்ணணுன்றப்ப நம்ம என்ன பண்ணலாம், பேஸ்ட் ஆன் இட்ஸ் ரெஸ்பெக்ட் டு கீ இருந்தால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லிஸ்ட்டை எடுத்துக்கோங்களேன். நான் சாயின்னு போட்டிருக்கேன், 15 போட்டிருக்கேன், அப்புறமா பைத்தன் போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஏதோ டேட்டா போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் என்னது, அதோட பொசிஷன். இதுக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன், அதோட பொசிஷன். இதுக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன், அதோட பொசிஷன். அந்த பொசிஷன்ஸ் மூலமா நான் எல் ஆஃப் 0 கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் அந்த பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ எனக்கு கொண்டு வரும். லிஸ்ட்ல ஆகட்டும், டுப்புள் ஆகட்டும், செட்ல ஆகிறது இல்லை. இப்ப டிக்ஷனரி எடுத்துக்கோங்களேன், ஓன்லி வேல்யூஸ் மட்டுமே கிடையாது. இந்த வேல்யூ என்னது, இந்த வேல்யூன்றது நேம். இந்த மாதிரி கர்லி பிராக்கெட்ஸ் உள்ள டிக்ஷனரிஸ்ல வந்துட்டு அது இது கம்ப்ளீட் கீ வேல்யூ என்னன்னு சொல்றோம் தெரியுமாமா, ஐட்டம் சொல்றோமா. என்னன்னு சொல்றோம், ஐட்டம்ஸ் சொல்றோம். அத பெயர் ஐட்டம்னா கீ வேல்யூ பெயர்னு சொல்ல போறோம். ஸோ அந்த கீ வேல்யூ பெயர் எந்த பிராக்கெட்ஸ்ல கொடுக்கணும்னா கர்லி பிராக்கெட்ஸ்ல கொடுத்துக்கணும். எவ்ரி ஐட்டம் வந்துட்டு காமால செப்பரேட் பண்ணிக்கணும் போகணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நான் கிரீஷ் ஆக்சஸ் பண்ண சேம் அதுவே தான். இப்போ நான் இங்க சாயன் கொடுத்துருக்கேன் இல்லையா, டி இஸ் ஈக்குவல் டு கர்லி பிராக்கெட்ஸ் உள்ள சாயின்றது ஒரு நேம் கோலன் சாயி. ஸோ சாயிக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன், இப்போ அதோட கீ நேம். நெக்ஸ்ட் இப்போ 15 இருக்கு, அதுக்கு ஒரு கீ கொடுத்து போறேன், ஏஜ் கோலன் 15. ஸோ இப்போ 15க்கு ஐடென்டிஃபிகேஷன் என்னது, இட்ஸ் கீ, தட் இஸ் ஏஜ். நெக்ஸ்ட் பைத்தன் இருக்கு, அது என்னது, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கோர்ஸ் கொடுக்க போறேன். ஸோ பைத்தன் ஆக்சஸ் பண்ணணும்னா அதோட ஐடென்டிஃபிகேஷன் என்னது நம்மளுக்கு, கோர்ஸ். இப்போ நான் சாயி ஆக்சஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த டி வேரியபிள்ல நீங்க ஏதாவது பர்டிகுலர் வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும்னா அது இண்டெக்ஸ் ஆகட்டும், அது பொசிஷன் ஆகட்டும், அது கீயன் ஆகட்டும், ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல தான் கொடுத்துக்கணும். ஸோ இந்த சாயி ஆக்சஸ் பண்ணணும்னா அதோட ஐடென்டிஃபிகேஷன் என்னது, இட்ஸ் ரெஸ்பெக்ட் டு கீ, தட் இஸ் நேம். ஸோ நேம் கொடுத்துட்டீங்களா அந்த நேமுக்கு என்ன வேல்யூ இருக்கும், இட் வில் ரிட்டர்ன்ஸ் தட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு நம்ம ஓன்லி ஸ்ட்ரிங்ஸே ஓன்லி இது மாதிரியே போடணும்னு இல்லை, யூ கேன் ரைட் இன்சைட் சீக்வென்ஸ் டேட்டா டைப் ஆல்சோ. ஓகேவா? ஸோ பாருங்க, டிக்ஷனரின்றது ஆர்டர்டு, நம்ம எந்த ஆர்டர்ல எழுதுறோமோ டிஸ்பிளே பண்ணும்போது அதே ஆர்டர்ல இருக்கும். நெக்ஸ்ட் சேஞ்சபிள், ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிருக்கிற டிக்ஷனரி அப்படியே இருக்காது, சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ மீன்ஸ் இந்த சாய் என்ற வேல்யூ டெலீட் பண்ணிட்டு அந்த பிளேஸ்ல ஹரிஷ் என்ற வேல்யூ கூட எழுதலாம், மீன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். நியூ வேல்யூ மீன்ஸ் ஏதாவது நியூ ஐட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு பெங்களூரு கூட நான் எழுதலாம், நியூ ஐட்டமும் ஆட் பண்ணலாம். இந்த ஐட்டமே கம்ப்ளீட்டா கூட டெலீட் பண்ணிடலாம். எவ்ரி திங் வில் பி அப்டேட்டட் இன் த இனிஷியலி கிரியேட்டட் வேரியபிள். இனிஷியலா கிரியேட் பண்ணிருக்கிற இதுலயே அப்டேட் பண்ணலாம். ஸோ எப்போ நீங்க இனிஷியலா கிரியேட் பண்ணதுல சேஞ்சஸ் பண்ணலாமோ அப்ப நம்ம அது என்னன்னு சொல்றோம்னா மியூட்டபிள் டேட்டா டைப் சொல்றோம். நெக்ஸ்ட் இங்க டு நாட் அலோ த டூப்ளிகேட்ஸ் அலோ பண்ணாது. டூப்ளிகேட்ஸ் அலோ பண்ணாது, அது எந்த மாதிரி என்ன டூப்ளிகேட்ஸ், கீயா வேல்யூஸான்னு கேட்கலாம். கீஸ் டூப்ளிகேட்ஸ் அலோ பண்ணாது, வேல்யூஸ் இருக்கலாம், வேல்யூஸ் டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட கிளாஸ்ல சாயி என்றவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ வேல்யூ, திஸ் இஸ் கால்டு வேல்யூ. ஸோ ரெண்டு பசங்களுக்கு ஒரே மாதிரி பேர் இருக்குன்னுட்டு நம்ம ஒரே ஐடென்டிட்டி கார்டு கொடுக்கலாமா?
ஃபார் எக்ஸாம்பிள் 101 ஐடென்டிட்டி கார்டு கொடுக்கலாமா? ஒரே மாதிரி நேம் இருக்கு 2 பர்சன்ஸுக்கு, அன்னைக்கு ஒரே ஐடென்டிட்டி கார்டு கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. தட் இஸ் நாட் த ரியல் வே. ஸோ அதுக்காக டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்தா கூட தேர் ஐடென்டிஃபிகேஷன் ஷுட் பி டிஃபரெண்ட். அதுக்காக டூப்ளிகேட் கீஸ் இருக்கக்கூடாது, டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கலாம். ஓகேவா மேம்? எதுக்கு மேடம் இருக்கக்கூடாது? இருந்தா என்ன ஆகுது? இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா ஓல்டு வேல்யூ, இப்போ இதுதான். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நேம் இஸ் ஈக்குவல் டு சாயன் கொடுத்துட்டேன், அப்புறமா சம் ஐட்டம்ஸ் போட்டுட்டேன், திரும்பி நான் திரும்பி சேம் கீயை கொடுத்துட்டேன். இங்க நேமே கொடுத்துருக்கேன், இங்க கீ அதே நேம் கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு பவனுக்கு கொடுத்துட்டேன். நான் சேம் ஐடென்டிட்டி இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கேன். நேமு சாயன்ற பர்சனுக்கு இந்த நேம் என்ற ஐடென்டிட்டி கொடுத்துருக்கேன், பவன் என்ற பர்சனுக்கு கூட சேம் ஐடென்டிட்டி கொடுத்துருக்கேன். ஒரே மாதிரி ஐடென்டிட்டி மீன்ஸ் கீ கொடுத்தீங்களா வேல்யூஸ்க்கு, அப்ப என்ன ஆகுது? ஓல்டு வேல்யூ டெலீட் ஆயிட்டு நியூவா வந்திருக்கிற வேல்யூ ரீப்ளேஸ் ஆயிடும். அது கரெக்ட் கிடையாது. we are not replacing. அந்த பர்சன் கூட அதுல இருக்காங்க, he is also there. இந்த பர்சன் கூட இருக்காங்க. அது எப்படி கொடுக்குறீங்க? இப்ப நீங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வாங்க வரட்டும், ஆனா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற ஐடென்டிட்டி கார்டு அவங்களுக்கு மட்டும்தான். அவங்க காலேஜ் விட்டுட்டு போயிட்டாங்கன்னுட்டு அவங்களோட ஐடென்டிட்டி நம்பர் இன்னொருத்தர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதே ப்ரொசீஜர் ஐடென்டிட்டின்றது யூனிக்கா இருக்கணும், வேல்யூஸ்ன்றது டூப்ளிகேட் ஆக்செப்ட் ஆகுது. அது மைண்ட்ல வச்சுக்கோங்க இதுல. ஸோ இங்க டிக்ஷனரியில பர்டிகுலர் வேல்யூ எப்படி ஆக்சஸ் பண்ணோம்னா பாருங்களேன், டிக்ஷனரி ஐட்டம்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் கீ வேல்யூ பேர். தட் தான் சொல்லியிருக்கிறது. கீ வேல்யூ பேர் என்னன்னு சொல்றோம்னா ஐட்டம்ஸ் சொல்றோம். இப்போ ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆக்சஸ் அண்ட் கேன் பி ரெஃபர்ட் பை யூசிங் த கீ நேம். இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும்னா யூ கேன் மேக் ஏ யூஸ் ஆஃப் கீஸ். ஸோ இப்போ இந்த டிக்ஷனரி இந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போறோம்னா டிக்ட் கன்ஸ்ட்ரக்டர் மீன்ஸ் இந்த டிக்ட் ஃபங்க்ஷன் டைப் காஸ்டிங் ஃபங்க்ஷன்ல பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணலாம். ஸோ பாருங்க இந்த மாதிரி டிக்ட் ஃபங்க்ஷன் உள்ள நேம் கீ இஸ் ஈக்குவல் டு இங்க பாருங்க வேல்யூஸ் வேரியபிள் இஸ் ஈக்குவல், அந்த மாதிரி கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். யூ கேன் கிரியேட் லைக் திஸ் ஆல்சோ. இந்த மாதிரியே கிடையாம கர்லி பிராக்கெட்ஸ் உள்ள கீ கோலன் வேல்யூ மாதிரியே கிடையாம நீங்க என்ன பண்ணலாம், டிக்ட் ஃபங்க்ஷன் உள்ள கீ ஈக்குவல் டு வேல்யூ கீ இந்த மாதிரி இது கூட நீங்க டிக்ஷனரியா கிரியேட் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம், இந்த ரெண்டு விதம் பார்த்துடலாம். DI இஸ் ஈக்குவல் டு கர்லி பிராக்கெட்ஸ் உள்ள நேம், ஸோ லக்ஷ்மி, நெக்ஸ்ட் ஏஜ் நீங்க எதனா போட்டுக்கோங்க எக்ஸாம்பிள்ஸ். ஏஜ் ஒரு 24, நெக்ஸ்ட் கோர்ஸ் இங்க என்ன பண்ண போறேன், பைத்தன் தான் கொடுக்க போறேன், பைத்தன். ஸோ இப்போ நான் இங்க ரன் பண்ணிட்டு அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் ரெயின் இது பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் டிஐ. இப்போ ரன் பண்ணி பாருங்களேன். ஸோ நான் இங்க எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கிறேனோ அதே ஆர்டர்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ வாட் டேட்டா டைப் இட் இஸ், டிஐ வேரியபிள் இருக்கிற டேட்டா என்ன டேட்டா? அது டிக்ஷனரி டேட்டா. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டூப்ளிகேட் கீஸ் இருந்தா என்ன ஆகுதோ இப்போ காட்ட போறேன். டிஐசின்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். இங்க நேம் இஸ் ஈக்குவல் டு லக்ஷ்மி இருக்கு, ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 24 இருக்கு, கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பைத்தன் இருக்கு. நான் இங்க திரும்பி அதே மாதிரி கீ கொடுத்துட்டு சம் அதர் நேம் கொடுக்க போறேன், கிரணன் கொடுத்துட்டேன். ஸோ சேம் கீஸ் இருக்கக்கூடாதுமா, சேம் கீஸ் இருக்கக்கூடாது. டூப்ளிகேட் கீஸ் ஷுட் நாட் பி அலோட் இன் த டிக்ஷனரி, நாட் சப்போர்ட்டபிள். பை சான்ஸ் நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஓல்டு வேல்யூ டெலீட் ஆயிட்டு நியூ வேல்யூ தான் இருக்கும். பாருங்களேன், ரன் பண்ணி பாருங்க. ஸோ கிரண் வந்திருக்கு, டூப்ளிகேட் கீஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கலாம். ஸோ வேணும்னா பாருங்களேன், நான் கீஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா நான் வேணும்னா லக்ஷ்மி எனக்கு கொடுக்க போறேன். ஸோ போத் ஆர் சேம் நேம்ஸ், வேல்யூஸ் ஆர் சேம், பட் கீஸ் ஆர் டிஃப்ரெண்ட். தட் இட் இஸ் ஓகே, ப்ராப்ளம் கிடையாது. டூப்ளிகேட் கீஸ் இருக்கக்கூடாது, வேல்யூஸ் அக்செப்டபிள் தான். ஓகேவா? இங்க நம்ம எந்த ஆர்டர்ல கொடுத்துட்டு இருக்கிறோமோ அதே ஆர்டர்ல தான் வரும். நெக்ஸ்ட் திங், இது மட்டும் கர்லி பிராக்கெட்ஸ் உள்ள கீ கோலன் வேல்யூ மாதிரி போட்டா மட்டுமே கிடையாது டிக்ஷனரி. நீங்க டிக்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி கூட நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ D1 இஸ் ஈக்குவல் டு
dict function of இங்க போடுங்க வேணும்னா name ஓகேவா name is இந்த மாதிரி arguments மாதிரி variable is equal to value அந்த மாதிரி போடலாம் is equal to Girish இந்த மாதிரி variable is equal to value so variable is equal to value அந்த மாதிரி காமால செப்பரேட் பண்ணிக்கின்னு போங்க ஓகேவா variable age is equal to something like 25 அப்புறமா address is equal to Bangalore so ஓகேவா இந்த மாதிரி போட்டுட்டேன் so இப்போ வேணும்னா print of d1 செக் பண்ணி பாருங்க key value பேர் மாதிரி something is error d1 and செக் பண்ணி பாருங்க so பாத்தீங்களா name is equal to means variable equal to அந்த மாதிரி போடணும் dict function உள்ள multiple variables மாதிரி போடுங்க ஓகேவா so that you will get in the format of key value pair so இந்த மாதிரி கேட்பாங்க இந்த மாதிரி question கொடுத்துட்டு is it the correct way of creating the dictionary and கேட்பாங்க கொஞ்சம் பேர் என்ன பாருங்க டிக்ஷனரியில வந்துட்டு கீ கோலன் வேல்யூ மாதிரி தான் இருக்கணும் இங்க இல்லையே ஈக்குவல் டு வச்சிருக்காங்க தப்பு என்னவான்னுட்டாங்க ஸோ இங்க டிக்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிருக்கிறதுனால நம்ம வேரியபிள் ஈக்குவல் டு சேம் நம்ம வேரியபிள் வேல்யூ கொடுக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம இங்க அசைன் பண்ணணும் வேல்யூஸ் ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்காமா எஸ் இப்போ ஒரு கொஸ்டின் ஒன் மோர் கொஸ்டின் create a dictionary using given two lists ma இப்போ நான் two lists கொடுக்க போறேன் L1 is equal to student name is equal student name student roll number student roll number student fee இந்த டூ லிஸ்ட் யூஸ் பண்ணி டிக்ஷனரி கிரியேட் பண்ணணும் யார் சொல்றீங்க சொல்லி கொடுத்துருக்கிறோமா இது சொல்லி கொடுத்துருக்கிறோமா இந்த டூ லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணணும் nd d is equal to என்ன பண்ணப்பா zip of எதுல டிக்ஷனரியில மாதிரி வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க L1ல இருக்கிறது L2ல இருக்கிறது ஸோ நீங்க டைரக்டா dn பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜிப்போட அட்ரஸ் வரும் நம்மளுக்கு ஜிப்போட அட்ரஸ் வரும் நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்கிற டேட்டா எந்த ஃபார்மேட்ல கொண்டு வரணும் டிக்ஷனரி ஃபார்மேட்ல கொண்டு வரணும் ஸோ வந்திருக்கா ஸ்டூடெண்ட் நேம் ஜெய் கிருஷ்ணா ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் 101 ஸ்டூடெண்ட் ஃபீ 45,000 வந்திருக்கா zip function so two different data types use பண்ணி கூட டிக்ஷனரியா கன்வர்ட் பண்ணலாம் கிரியேட் பண்ணலாம் you have to use a zip function மைண்ட்ல yes next thing எப்படி பர்టిక్యులர் வேல்யூ ஆக்சஸ் பண்றது டிக்ஷனரியில இருந்து வெரி சிம்பிள் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி கீ நேம்ஸ் அந்த கீ நேம்ஸ் வந்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் உள்ள பர்టిక్యులர் வேல்யூ ஆக்சஸ் பண்ணலாம் அது மூலமாவே கிடையாது அது இண்டெக்ஸ் பிளேஸ்ல கீ கொடுக்கிறோம் there is a one more function called get function மூலமா கூட particular values access பண்ணலாம் so see here இப்போ இந்த டிக்ஷனரியில இருந்து எதனா எடுத்துக்கோங்க இது எடுத்துக்கிறேன் நான் இந்த டிக் எடுத்துக்க போறேன் how to access a particular value எப்படி particular value access பண்றீங்களா based on the key ஒரு மெத்தட் செகண்ட் திங் என்னது கெட் ஃபங்க்ஷன் மூலமா கூட நீங்க ஆக்சஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இது எடுத்துடலாம் இப்போ நம்மளோட டிக்ஷனரி எது இதுதான் இந்த டிக்ஷனரி எடுத்துட்டு இருக்கேன் இந்த டிக்ஷனரியில எனக்கு இந்த 24 கொண்டு வரணும் ஸோ வாட் இஸ் த ஐடென்டிட்டி ஃபார் திஸ் 24 நவ் இட்ஸ் ரெஸ்பெக்ட் டு கீ தட் இஸ் ஏஜ் ஸோ எந்த வேரியபிள் இருக்கு இந்த நீங்க எந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த டிக் வேரியபிள்ல ஸோ சின்டாக்ஸ் தெரியும் நீங்க டிஸ்பிளே பண்ணன்றதுக்காக பிரிண்ட்ல டிக் ஆஃப் என்ன பண்றீங்க டிக் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள அந்த வேரியபிள் அந்த இந்த வேல்யூவோட கீ கொடுக்குறீங்க ஸோ கீஸ் எப்பவுமே ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் உள்ள கொட்டேஷன்ஸ் கொடுக்கணும் ஸோ ரன் பண்ணி பாருங்களேன் வந்திருக்கு இந்த 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 விதமாவே கீ மூலமே இந்த ஸ்கொயர் இண்டெக்ஸ் பிரகாரமா ஸ்கொயர் பிராக்கெட் இன்சைட் த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் மூலமாவே கிடையாது கெட் ஃபங்க்ஷன்
யூஸ் பண்ணி கூட பர்டிகுலர் வேல்யூ ஆக்சஸ் பண்ணலாம். அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, எந்த வேரியபிள்ல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த வேரியபிள் நேம், கெட் ஃபங்க்ஷன் ஆஃப் கீ கொடுக்கணும் இங்க கூட. ஓகேவா? ஸோ டிஸ்பிளே பண்ணி காட்ட போற பிரிண்ட் ஆஃப் டிக் வேரியபிள்ல நானு அந்த பைத்தன்ன்றது கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தன்ன்றோட ரெஸ்பெக்ட் டு கீ யாதுது? கோர்ஸ். ஸோ கோர்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்களேன், யூ வில் கெட் த பர்டிகுலர் வேல்யூ. யூ வில் கெட் த பர்டிகுலர் வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா இங்க வரைக்கும் எல்லாருக்குமே? மேடம் மல்டிபிள் வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணலாமா இந்த டிக்ஷனரியில? எஸ், ஆக்சஸ் பண்ணலாம். பட் யூ ஹாவ் டு யூஸ் தன் attribute there. So how to access multiple values from the dictionary? Multiple values from the dictionary சொல்லிட்டு இருக்கு. அது சீக்வென்ஷியலாவே இருக்கணும்னு தேவையில்லை. ஓகேவா? நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் இதுல கூட இருக்கலாம். ஸோ நம்ம இங்க ஆக்சஸ் பண்ணணும்ன்றதுக்காக இந்த மாதிரி பிரிண்ட் ஆஃப் அந்த டிக் வேரியபிள்ல நீங்க ஆக்சஸ் பண்றது என்னதுன்றது நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். கெட் ஃபங்க்ஷன் மூலமாவே கொண்டு வர்றீங்க. பட் நீங்க there is a one attribute கீ என்ற attribute ஒன்னு இருக்கு டிக்ஷனரியில. அந்த கீ ஈக்குவல் டு வந்துட்டு எந்த கீயோட வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது கொடுக்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் யூ ரைட் இட். ஓகே, எப்படி ஆக்சஸ் பண்றீங்க? டிக் டாட் மீன்ஸ் அந்த டிக் வேரியபிள்ல டாட் கெட் ஆஃப் எந்த வேரியபிள் வரணும் உங்களுக்கு? எதிர்த்து வேணுமா? எதிர்த்து வேணும். ஐ வாண்ட் நேம், அப்புறமா இந்த கோர்ஸ், இந்த பைத்தன், அப்புறமா இந்த லக்ஷ்மி வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ நார்மலா இங்க ஒரு வேல்யூனா இந்த மாதிரி போடுறீங்க. ஸோ இப்போ நேம் காமா இந்த மாதிரி போடலாமா? எங்க இருக்கு? வந்திருக்கா? வரல. ஃபர்ஸ்ட் கீக்கு இருக்கிறது மட்டும்தான் வேல்யூ கொண்டு வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு மல்டிபிள் கீஸோட வேல்யூஸ் கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த வேல்யூன்றது இந்த மாதிரி கொடுக்க கூடாது. யூ ஷுட் நாட் கிவ் இன் திஸ் வே. தெர் இஸ் a one function called map function. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைரக்டா கொடுக்க கூடாது. நீங்க காமா நீங்க வேல்யூஸ் எந்த இதுக்கு வேணுமோ இந்த மாதிரி கொடுக்குறீங்க. மீன்ஸ் திஸ் இஸ் ஒன் ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ இந்த டிக்ஷனரியிலேருந்து ஆக்சஸ் பண்றதுக்காக இந்த கெட்டை யூஸ் பண்ண போறேன். என்ன வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணணும்? இந்த நேமு, அப்புறமா கோர்ஸ் அன்னிட்டு. இது எங்கிருந்து வருதுன்னா, இது எப்படி 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம்னா, மேப் ஃபங்க்ஷன் ஒரு மேப் ஃபங்க்ஷன் இருக்கு. மேப் ஃபங்க்ஷன் மூலமா நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். மேப் ஃபங்க்ஷன் வந்துட்டு இங்க வந்துட்டு ஃபங்க்ஷன், அப்புறமா சீக்வென்ஸ் டேட்டா டைப், ஏதாவது ஒரு சீக்வென்ஸ் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இது கெட்ன்றது டிக் வேரியபிள்ல ஆக்சஸ் பண்றதுக்காக இந்த கீ யூஸ் பண்றோம். கெட்ன்றது நேம், இந்த கீ வேல்யூ, அப்புறமா இந்த கோர்ஸ் வேல்யூ கொண்டு வரதுக்காக மேப் யூஸ் பண்றோம். நம்மளுக்கு என்ன வரும்னா ஆப்ஜெக்ட் வரும். இந்த 2 வேல்யூஸ் எந்த ஃபார்மேட்ல கொண்டு வரணும்னு டைப் காஸ்ட் பண்ண போறீங்க. லிஸ்ட்ன்னு கொடுக்க போறேன். அப்போ அந்த 2 கீஸோட வேல்யூஸ் லிஸ்ட் ஃபார்மேட்ல கொண்டு வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? இந்த மேப் ஃபங்க்ஷன்ன்றது ஈக்குவல் வேல்யூஸ் கொண்டு வருமா? எல்லா அந்த நம்மளுக்கு இங்க இந்த வேரியபிள்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ எல்லாமே கொண்டு வரும். பட் இங்க நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிறது என்னது? இந்த நேம், இந்த கோர்ஸ் மட்டுமே கெட் பண்ணணும்னுட்டு. அந்த கெட் பண்ணிட்டு எந்த ஃபார்மேட்ல கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? லிஸ்ட் ஃபார்மேட்ல கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல மேடம், எனக்கு லிஸ்ட் ஃபார்மேட்ல கொண்டு வர்றீங்க, பரவாயில்ல. பட் எனக்கு அதை டிஸ்பிளே பண்ணும்போது லிஸ்ட் ஃபார்மேட் வேணாம்ன்றப்ப நம்ம ஃபர் லூப் யூஸ் பண்ணிட்டு இட்டரேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இட்டரேஷன் பண்ணிட்டு பிரிண்ட் ஆஃப் ஐன்னு கொடுத்துட்டு பக்கத்துல வேணும்ன்றப்ப பக்கத்துல வச்சுக்கலாம். இந்த மாதிரி அப்ப அது லிஸ்ட் கிடையாது. ஸோ நேமுக்கு இந்த வேல்யூ, கோர்ஸுக்கு அந்த வேல்யூன்னு வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்காமா எவ்ரி ஒன்? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலா டிக்ஷனரின்றது மியூட்டபிள் டேட்டா டைப். மீன்ஸ் ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிருக்கிற இதுல எத்தனையோ சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். மீன்ஸ்
ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவே delete பண்ணிட்டு அந்த பிளேஸ்ல நியூ டேட்டாவும் கொடுத்துக்கலாம். செகண்ட் திங், இருக்கிற டேட்டா கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், how to change the values. How to change the values means already இருக்கிற வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கார் இஸ் ஈக்குவல் டு பிராண்ட்ன்றது ஒரு ஃபார்ட், மாடல் வந்து முஸ்டாங், இயர் வந்து 1964 இருக்கு இல்லையா? இப்போ எனக்கு இந்த இயர் வந்துட்டு இந்த கீழே இந்த கீ பேஸ் பண்ணிக்கிட்டு இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ எக்ஸிஸ்டிங் கீ யூஸ் பண்ணிக்கிட்டு சேம்மா நம்ம பொசிஷன் பேஸ் பண்ணிக்கிட்டு தானே நம்ம அந்த பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ delete பண்ணிட்டு நியூ வேல்யூ கொடுக்குறோம். அதே சேம் மேனரிசம் இருக்கிற கீ கொடுத்துட்டு நீங்க நியூ வேல்யூ கொடுத்தீங்களன்னா அந்த இருக்கிற கீக்கு நியூ வேல்யூ அசைன் ஆக போகுது. தட் இஸ் ஹவு we can change the value in the dictionary. ஸோ பாருங்களேன், ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா திரும்பி ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றேன் புதுசா. டி இஸ் ஈக்குவல் டு கர்லி பிராக்கெட்ஸ் உள்ள நேம், உங்களுக்கு இஷ்டம் வந்த மாதிரி நீங்க போடுங்கம்மா. லக்ஷ்மி, நெக்ஸ்ட் ஏஜ், கீ வேல்யூ பேர் கொடுத்துட்டு இருக்கேன் 25. தென் என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா எவ்ரி ஒன்? பைத்தன். தென் அட்ரஸ் வந்துட்டு இப்போ ஹைதராபாத் போட்டுடுறேன். ஓகேவா? ஹைதராபாத் போட்டுடுறேன். இப்போ நான் இது பிரிண்ட் பண்ணி போறேன். இது பிரிண்ட் பண்ணும்போது எப்படி நம்ம எந்த ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணிருக்கிறோமோ அதே ஆர்டர்ல நம்மளுக்கு கொண்டு வந்துடும். நேம்ன்றது லக்ஷ்மி, ஏஜ்ன்றது 25, கோர்ஸ் பைத்தன், சேம் அதே மாதிரி வந்துடும். இப்போ என்னோட இன்டென்ஷன் என்ன ஆகுதுன்னா, ஐ வாண்ட் டு சேஞ்ச் த பிளேஸ். இந்த ஹைதராபாத்ன்றது எடுத்துட்டு இந்த பிளேஸ்ல பெங்களூர் எடுத்துன்னு வரணும் நான். மீன்ஸ் இந்த கீ, இந்த வேல்யூ எந்த கீ ரெப்ரசன்டேஷன்? what is the identification for this Hyderabad? It's respect to key, that is address. So இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த டி வேரியபிள்ல அந்த அட்ரஸ் கீழே இருக்கிற வேல்யூ delete பண்ணிட்டு நான் பெங்களூருன்னு கொடுக்கணும். மீன்ஸ் இந்த கீ ஆல்ரெடி இருக்கு, ஆல்ரெடி கீ கொடுத்துட்டுமா இந்த அட்ரஸ் பேஸ் பண்ணி இந்த கீ பேஸ் பண்ணிக்கிட்டு நீங்க நியூ வேல்யூ கொடுத்துக்கணும். ஸோ ஒன்ஸ் அந்த சேஞ்சஸ் பண்ணிட்டு அப்புறமா நான் என்ன பண்ண போறேன், பிரிண்ட் பண்ணி காட்டும் போது பாருங்களேன், த வேல்யூ இஸ் சேஞ்ச், வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ஹவு டு சேஞ்ச் த வேல்யூ, ஆல்ரெடி இருக்கிற வேல்யூக்கு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா ரெஃபரன்ஸ் கீ, அந்த வேல்யூவோட கீ யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு ஆகுது. அண்டர்ஸ்டாண்டிங்? அது ஒரு மெத்தடே கிடையாதுமா. யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் அப்டேட் ஃபங்க்ஷன் மூலமா கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ see here, for example update function மூலமா கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இப்போ என்னோட டிக்ஷனரி இதுதானே. இப்போ நான் அப்டேட் ஃபங்க்ஷன் மூலமா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ delete பண்ணிட்டு நியூ வேல்யூ கூட கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ்ல 25 வேல்யூ இருக்கு, நான் இந்த 25 எடுத்துட்டு 30 கொடுக்கணும். யூ கேன் ஆல்சோ டன் வித் த ஹெல்ப் ஆஃப் அப்டேட் ஃபங்க்ஷன். ஸோ பாருங்களேன், சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா எந்த வேரியபிள்ல நீங்க அப்டேட் பண்ணுமோ அந்த வேரியபிள் நேம் டாட் அப்டேட் ஃபங்க்ஷன்ல நீங்க கீ வேல்யூ பேர் மாதிரி தான் கொடுக்கணும். கீ வேல்யூ பேர், ஸோ கீ கோலன் வேல்யூ, நியூ வேல்யூ. இப்போ நீங்க நியூ வேல்யூன்னு கொடுத்துக்கோங்க. இங்க வந்துட்டு எக்ஸிஸ்டிங் கீ கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கீ பிளேஸ்ல அந்த நியூ வேல்யூ வரப்போகுது. பாருங்களேன், இப்போ அந்த டி வேரியபிள்ல டி டாட் அப்டேட் ஆஃப் எந்த பிளேஸ்ல சேஞ்ச் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்களே, ஏஜ் கோலன் 30. இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் டிஎன் கொடுக்க போறேன். ஸோ அப்போ என்ன ஆக போகுது, இந்த ஏஜ்ல 25 இருக்கு இல்லையா. இப்போ நானே இது ரன் பண்ணி காட்ட போறேன். பாருங்களேன், சி பாருங்க, ஏஜ் 30. ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ டிக்ஷனரியில சேஞ்ச் மீன்ஸ் நத்திங் பட் அப்டேஷன் ஓன்லிமா, ரீப்ளேஸ்மெண்ட். சேஞ்சிங் த வேல்யூ மீன்ஸ் வாட், ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணோம்னா கீ பேஸ் பண்ணிக்கிட்டு நீங்க நியூ வேல்யூ கொடுத்துக்கலாம். அப்டேட் ஃபங்க்ஷன் மூலமா கூட நீங்க வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ரெண்டு ப்ரொசீஜர் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா எவ்ரிவன்? நீங்க இந்த டூ மேனரிசம்ஸ் பிரகாரமாவே நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். சேம் திங்
நியூ ஐட்டம் கூட ஆட் பண்ணலாம். எதுக்கு நான் ஐட்டம்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இங்க கீ இருக்கு, வேல்யூ இருக்கு. அந்த ஹோல் டுகெதர் தான் நம்ம ஐட்டம்னு கூப்பிட போறோம். அது 2 கீ, வேல்யூ அது 2 சேர்த்து நம்ம என்னன்னு சொல்றோம்? ஐட்டம்னு சொல்றோம். இப்ப இந்த டிக்ஷனரின்றது மியூட்டபிள் டேட்டா டைப் ஆயிருக்கிறதுனால, நம்ப நியூ ஐட்டம் கூட ஆட் பண்ணலாம் அதுல. நியூ ஐட்டம் மீன்ஸ் இன்னொரு நியூ மீன்ஸ் கீ வேல்யூ கூட ஆட் பண்ணலாம். அது எப்படி ஆட் பண்ண போறோமோ காட்டுறேன் பாருங்களேன். ஸோ ஹவ் டு ஆட் அ நியூ ஐட்டம் இன்டு த டிக்ஷனரி. உங்களோட டிக்ஷனரியில எப்படி நியூ ஐட்டம் ஆட் பண்ண போறீங்க? பேஸ்ட் ஆன் த கீ மூலமா கீ கொடுத்துக்கணும், வேல்யூ கொடுத்துக்கணும். ரிமெம்பர் வச்சுக்கோங்க, நீங்க கொடுக்கும்போது நியூ கீ தான் கொடுக்கணும். எக்ஸிஸ்டிங் கீ கொடுத்தீங்களா என்ன ஆகுது? ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகுது. நீங்க நியூ ஐட்டம் ஆட் பண்ணணும்னா நியூ கீ கொடுக்கணும். வேல்யூன்றது டூப்ளிகேட் ஆயிருந்தா கூட எந்த பிரச்சனை கிடையாது. இப்ப பாருங்களேன். சி லிசன் கேர்ஃபுல்லி. நான் பிரிண்ட் ஆஃப் இனிஷியல் டிக்ஷனரி நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் எழுதுறதுமா. அதர்வைஸ் இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் அஸ். இனிஷியல் டிக்ஷனரின்றது இதுதான். ஆல்ரெடி நம்ம சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு அப்புறமா இருக்கிற டிக்ஷனரி இதுவே தான். இப்போ நான் என்ன பண்ணணும்னா நியூ ஐட்டம் ஆட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ வாட் இஸ் த சின்டாக்ஸ்? டி எந்த வேரியபிள் நீங்க ஆட் பண்ணணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த வேரியபிள் நேம் நியூ கீ. கீ நம்ம இண்டெக்ஸ் கொடுக்குறோம் இல்லையாமா, அந்த இண்டெக்ஸ் பிரகாரமாவே அந்த கீ கூட ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல கொடுத்துக்கணும், ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ இப்ப பாருங்களேன், டி என்ன கீ கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? வாட் இஸ் த இப்ப என்ன ஆட் பண்ணலாங்க? ஃபீஸ் ஆட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த கீன்றது நம்மளோட டிக்ஷனரியில ஆல்ரெடி கிடையாது. ஸோ தட் இட் இஸ் அ நியூ கீ ஓன்லி இஸ் ஈக்குவல் டு அதுல வேல்யூ என்ன கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? சம்திங் லைக் திஸ் 50,000. ஸோ இப்போ இந்த கீ வேல்யூன்றது இந்த டி வேரியபிள்ல அட் த எண்ட் ஆஃப் த டிக்ஷனரியில ஆட் ஆக போகும். அதை ஆட் பண்ணிட்டு நான் திரும்பி செக் பண்ண போறேன். ஆஃப்டர் ஆடிங் உங்களோட டிக்ஷனரி செக் பண்ணி பார்க்கும்போது பாருங்களேன், இந்த பாருங்க லாஸ்ட்ல ஃபீஸ்ன்றது ஆட் ஆயிடுச்சு. சேம் பாருங்க, சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் கீ கொடுக்கணும், நியூ வேல்யூ கொடுக்கணும். நீங்க நியூ ஐட்டம் ஆட் பண்ணும்போது நியூ கீ கொடுக்கணும், வேல்யூன்றது சேம் இருந்தா கூட எந்த பிரச்சனை கிடையாது. நான் தியரி சொல்லும் போது ஆல்ரெடி சொல்லிருக்கேன் என்னன்னுட்டு, டிக்ஷனரியில டூப்ளிகேட் கீஸ் அலோட் கிடையாது, டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோடுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. டூப்ளிகேட் கீ கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி இருக்கிற கீழே வேல்யூ டெலீட் ஆயிட்டு நீங்க கொடுத்திருக்கிற நியூ வேல்யூ அப்டேட் ஆயிடும். தட் இஸ் வாட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடும். ஸோ அதுதான் சேஞ்ச் த வேல்யூ. ஸோ இது வந்துட்டு நியூ வேல்யூ எப்படி ஆட் பண்ணணுமோ இந்த சின்டாக்ஸ் மூலமா பண்ணிடலாம். லிட்டில் டிஃபரன்ஸ் தாமா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா ஆடிங்குக்கு. கரெக்டா? ஸோ அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காம பார்த்துக்கணும். சின்டாக்ஸ் ஒன்னே தான். நியூ ஐட்டம் ஆட் பண்ணும்போது இல்லாத கீ கொடுக்கணும், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற கீ யூஸ் பண்ணிக்கிட்டு நியூ வேல்யூ கொடுத்துக்கணும். தட்ஸ் இட். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கா எவ்ரிவன்? அதே போல நீங்க அப்டேட் ஃபங்க்ஷன் மூலமா நியூ ஐட்டம் கூட ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணலாம் பாருங்களேன். ஹவு டு ஆட் இங்க பாருங்களேன். சேம் அப்டேட் ஃபங்க்ஷன் இங்க எக்ஸிஸ்டிங் கீ கொடுக்க கூடாது, நியூ கீ கொடுத்துக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேங்க, எனக்கு ஏஜ் போட்டீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கீ இது. வாட் ஐ வில் டூ, ஐ ஆம் கோயிங் டு ரைட் ஆர் யூ ஃப்ரெஷர் கொடுக்க போறேன். ஃப்ரெஷர் இல்ல, நான் ஃப்ரெஷர் தான். ஸோ அது நான் பூலியன் வேல்யூ பிரகாரமா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அப்டேட் ஃபங்க்ஷன் மூலமா கூட நீங்க நியூ ஐட்டம் உங்களோட டிக்ஷனரியில ஆட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்னா, சேஞ்சஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னோட டிக்ஷனரி எப்படி இருக்கும்? அப்டேட் இருக்கிற டிக்ஷனரி தான் என்னோட நியூ இனிஷியல் டிக்ஷனரி. நம்ம எந்த சேஞ்சஸ் என்ன பண்ணிட்டே இருங்க, அந்த சேஞ்சஸ் எல்லாமே உங்களோட ஃபர்ஸ்டா கிரியேட் பண்ணிருக்கிறதுல அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ தட் வில் பி த இனிஷியல் டிக்ஷனரி ஃபார் அஸ். எந்த சேஞ்சஸ் பண்ணா கூட அது இனிஷியல்ல போய் அப்டேட் ஆகுறதுனால அதுவே வரும் நம்மளுக்கு. இப்போ இந்த டிக்ஷனரி நம்மளுக்கு இனிஷியல் டிக்ஷனரி ஆக போகுது. இந்த அப்டேட் ஃபங்க்ஷன் மூலமா நீங்க நியூ ஐட்டம் ஆட் பண்ணிட்டீங்க.
ஆட் பண்ணிட்டு அப்புறமா திரும்பி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த அந்த ஐட்டம் பண்றது டிக்ஷனரி எண்டிங்ல இருக்கும் பாருங்களேன். ஃப்ரெஷர்ன்றது எண்டிங்ல இருக்கு. ஸோ இப்போ உங்களோட இனிஷியல் டிக்ஷனரி எது? அப்டேட் ஆயிருக்கிறது தான் உங்களோட இனிஷியல் டிக்ஷனரி. இதுதான். அப்டேட் ஆயிடுச்சு. மேடம் இப்ப அப்டேட் ஃபங்ஷன் மூலமா ஒரே ஐட்டம் தான் ஆட் பண்றதுக்காக தான். இல்ல. யூ கேன் ஆட் மல்டிபிள் ஐட்டம்ஸ். மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? சேம். அப்டேட் ஃபங்ஷன் மூலமாவே மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஆட் பண்றதுக்கு ஆகுது. ஓகேவா? சோ இப்ப அதே மாதிரி தான். லாஸ்ட்ல டைம் குடுக்குறோமா எதுக்குறதுக்காக இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆட் மல்டிபிள் ஐட்டம்ஸ் அட் ஏ டைம் இன்டு த டிக்ஷனரி. உங்களோட டிக்ஷனரியில ஒரே வாட்டி மல்டிபிள் ஐட்டம்ஸ் எப்படி ஆட் பண்றதுன்னா தட் இஸ் ஆல்சோ வித் த ஹெல்ப் ஆஃப் அப்டேட் ஃபங்ஷன் மூலமாவே ஆக போகுது. நீங்க அப்டேட் ஃபங்ஷன் கொடுக்கும்போது இந்த இந்த கர்லி பிராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, யூ ஹேவ் டு கிவ் த நியூ கீ வித் அலாங் வித் த வேல்யூ. காமாஸ் கொடுத்துக்கோங்க, செப்பரேட் வித் காமாஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்? மதர். ஸோ மதர் நேம் ஐ எம் கோயிங் டு ரைட் நந்தினி, ஐ வில் ரைட் இட். அதே போல மீன்ஸ் யூ கேன் ரைட் மல்டிபிள் வேல்யூஸ். ஸோ திஸ் வேல்யூ இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். இஃப் திஸ் வேல்யூ இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், நம்மளுக்கு சேம் கீ இருக்கிறதுனால சேம் வேல்யூ இருக்கிறதுனால எந்த பிரச்சனை கிடையாது. it will not be added there. Add ஆகாது because it's already present there. So what I will do, if it is there also no problem. So let it be like that. We'll see. Mother ஒரு item, father ஒரு item, I will write Harish. So இப்ப ஒரே வாட்டி நான் 3 ஐட்டம் என்னோட டிக்ஷனரியில ஆட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். So அப்ப நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்? What is the function we need to use? Update function. So பாருங்களேன், ரன் பண்ணி காட்ட போறேன். See there. நம்மளுக்கு இது ஃப்ரெஷர் ட்ரூ அண்ட் திரும்பி நம்மளுக்கு ஆட் ஆகல பிகாஸ் சேம் கீ ஆயிருக்கிறதுனால அந்த கீயே இருக்கும். வேல்யூ கூட சேமே ஆயிருக்கிறதுனால அந்த வேல்யூ அப்டேட் ஆயிருக்கும், ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கும், பட் தட் இஸ் த சேம் வேல்யூ அண்ட் சேம் கீ. ஸோ தட் இஸ் வை நோ டிஸ்டர்பன்ஸ் ஃபார் அஸ். அதே வேல்யூ அப்படியே இருக்கும். ஸோ மதர் ஃபாதர் வந்திருக்கு பாருங்க. ஸோ மல்டிபிள் ஐட்டம்ஸ் உங்களோட டிக்ஷனரியில ஆட் பண்ணிக்கணும்னா கூட அப்டேட் ஃபங்க்ஷன் மூலமா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சேஞ்ச் ஐட்டம்ஸ் ஆயிடுச்சு. The update method will update the dictionary with the items from the given argument. The argument must be a dictionary. நீங்க இந்த அப்டேட் ஃபங்க்ஷன்ல நம்ம ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம்னா this is called argument, parameterன்னு சொல்லலாம். அது வந்துட்டு டிக்ஷனரி ஃபார்மேட்ல இருக்கணும். Or an iterable object. Or an iterable object is nothing but what? Anything. Like list ஆயிருக்கலாம், அதனா இருக்கலாம். But it should be with a key value pair. அந்த பேர் மாதிரி தான் இருக்கணும். ஸோ அப்போ நீங்க என்ன கொடுத்துக்கணும்? 2 லிஸ்ட் கொடுத்துக்கிட்டு அந்த லிஸ்ட் நீங்க பேர் பண்றதுக்காக ஜிப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதெல்லாமே பண்ணலாம். அதுக்கு எதுக்காக? சும்மா டிக்ஷனரி யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்டேட் ஃபங்க்ஷன் மூலமா கூட நீங்க ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட், உங்களோட நியூ ஐட்டம் எப்படி ஆட் பண்றது? See here. Adding an item into the dictionary is done by using a new index key. New key கொடுத்துக்கணும் and assigning a value to it. அந்த new keyக்கு ஒரு value assign பண்ணணும் means equal to கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வேல்யூ அசைன் பண்ணிடுறீங்க. இது ஒரு மெத்தட். அதே கிடையாது. அப்டேட் ஃபங்க்ஷன் மூலமா கூட நீங்க நியூ ஐட்டம் ஆட் பண்ணலாம். நீங்க அந்த ஐட்டம் ஆட் பண்ணும்போது இருக்கிற கீ இருக்கக்கூடாது. இஃப் த ஐட்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தென் ஐட்டம் வில் பி ஆடட். அந்த கீ இல்லைன்னா மட்டும்தான் ஆட் ஆக போகுது. இஃப் இட் இஸ் தேர் இட் வில் நாட் ஆடட்மா. அதுதான் சொல்லி த ஐட்டம் வில் பி இல்லைன்னா மட்டும்தான் ஆட் ஆக போகுது. இப்போ நம்ம பார்த்துருக்கலாம் ஃப்ரெஷர் ட்ரூ என்ன இருந்துச்சு, ஆல்ரெடி அந்த ஐட்டம் இருந்துச்சு. நான் திரும்பி ஆட் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு? இட் இஸ் நாட் மச் டிஃபரன்ஸே கிடையாது. அதுக்காக நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது இல்லாத கீ கொடுத்துக்கிட்டு பண்ணிக்கணும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கா? சேம் இங்க சேம் அதே போட்டிருக்கிறது. இங்க வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு எல்லாருக்குமே? இப்போ நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் பார்த்துருக்கிறோம், எப்படி நியூ ஐட்டம் ஆட் பண்ணணுமோ பார்த்துருக்கிறோம். நெக்ஸ்ட் திங் என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி இருக்கிற ஐட்டம் எப்படி டிக்ஷனரியில இருந்து ரிமூவ் பண்றது. ஸோ இந்த டிக்ஷனரின்றது மியூட்டபிள் டேட்டா டைப் ஆயிருக்கிறதுனால நம்ம என்ன மேனிப்புலேஷன்ஸ் பண்ணா கூட அது வந்துட்டு நம்மளோட ஒரிஜினல் டிக்ஷனரிலேயே அப்டேட் ஆக போகுது. ஓகேவா? இட் மீன்ஸ் எவ்ரி திங் வில் பி டன் இன் த இனிஷியலி கிரியேட்டட் டிக்ஷனரி. நம்ம ஒரு ஐட்டம் உங்களோட டிக்ஷனரியில இருந்து ரிமூவ் பண்ணணும்னா எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ் மூலமா மெத்தட்ஸ் மூலமா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால நீங்க இங்க கீ கொடுக்கணுமா.
ஸோ யூ ஹாவ் டு கிவ் த கீ. எந்த பர்டிகுலர் கீ ரிமூவ் பண்ணலாம், பர்டிகுலர் ஐட்டம்னு சொல்லலாம். அந்த டிக்ஷனரியில நீங்க எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதோட ரிலேட்டட் கீ கொடுத்தீங்களா, ஸ்பெசிபிக் கீ கொடுத்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் ஐட்டம் டிக்ஷனரியிலேருந்து ரிமூவ் ஆயிட்டு உங்களோட ஒரிஜினல் டிக்ஷனரியில ரிமைனிங் வேல்யூஸ்ல அப்டேட் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாப் ஃபங்க்ஷன்ன்றது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அது என்ன வேல்யூ டெலீட் ஆயிட்டு இருக்கோ இட் வில் ரிட்டர்ன். அது ரிமூவ் பண்ணிட்டு மற்ற வேல்யூஸ் இருக்கிற வேல்யூஸ் டிக்ஷனரியில அப்டேட் பண்ணும். பாப் ஃபங்க்ஷன் அது பர்டிகுலர் வேல்யூ ரிமூவ் பண்றதுக்காக. பாப் ஐட்டம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, உங்களோட டிக்ஷனரியில லாஸ்ட் எந்த ஐட்டம் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்களோ, ஃபைனலா நம்ம எந்த ஐட்டம் ஆட் பண்ணும்போது கூட லாஸ்ட் ஐட்டம் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டிக்ஷனரியில தான் ஆட் ஆக போகுது. ஸோ உங்களோட டிக்ஷனரியில லாஸ்ட் ஐட்டம் ரிமூவ் பண்ணணும்ன்றப்ப பாப் ஐட்டம் ஃபங்க்ஷன் மூலமா அந்த கம்ப்ளீட் ஐட்டம் ரிமூவ் பண்ணிடலாம். அது வந்துட்டு பாப் ஃபங்க்ஷன் அண்ட் பாப் இருக்கிறதுனா வேல்யூ ரிட்டர்ன் பண்றது தான். நம்மளோட டிக்ஷனரியில வேல்யூ மட்டுமே இருக்காது, கீ கூட இருக்கும் இல்லையா? ஸோ கீ வேல்யூ அன்றது டுபிள் ஃபார்மேட்ல ரிமூவ் ஆயிருக்கிற மாதிரி நம்மளுக்கு கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி டிக்ஷனரி இருக்கு இல்லையாமா, சம்திங் லைக் நேம், அப்புறமா சம்திங் லைக் சாயி, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஃபாதர், அப்புறமா சம்திங் லைக் ஹரிஷ் அண்ட் போட்டிருக்கேன், கொட்டேஷன்ஸ்ல இருக்கும், நான் போடல. இப்போ நானே இந்த டிக்ஷனரியில இந்த லாஸ்ட் ஐட்டம் ரிமூவ் பண்ணணும்னா பாப் ஐட்டம் எந்த வேரியபிள்ல இருக்கும் அந்த வேரியபிள் டாட் பாப் ஐட்டம் கொடுத்துட்டேன்னா லாஸ்ட் ஐட்டம் இருக்கு இல்லையா, கீ வேல்யூ பேரு, இது ரிட்டர்ன் பண்ணும். பாப் ஐட்டம்ன்றது அந்த டிக்ஷனரியில எந்த ஐட்டம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோன்றது இந்த மாதிரி ஃபார்மேட்ல கொண்டு வரும். கீ காமா வேல்யூ ஃபார்மேட் டுபிள் ஃபார்மேட்ல கொண்டு வரும். ஸோ இந்த கீ வேல்யூ பேர் என்னன்னு சொல்றோம்னா ஐட்டம் சொல்றோம். ஐட்டம்ன்றது டுபிள் ஃபார்மேட்ல இருக்கும். அப்புறமா இந்த ஐட்டம் டெலீட் பண்ணிட்டு வாட் எவர் த வேல்யூஸ் எக்ஸிஸ்டிங் இன் த டிக்ஷனரி அந்த ஐட்டம்ஸ் உங்களோட இனிஷியல் டிக்ஷனரியில அப்டேட் ஆகும். அது பாப் ஐட்டம் ஃபங்க்ஷன். அது டெல் கீவேர்டு யூஸ் பண்ணி கூட நீங்க பர்டிகுலர் ஐட்டமும் ரிமூவ் பண்ணலாம். அட் த சேம் டைம் அந்த வேரியபிள்ல அந்த எந்த டிக்ஷனரி நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த கம்ப்ளீட் டிக்ஷனரி கூட ரிமூவ் பண்ணிடலாம். வேரியபிள் மெமரியில இருந்து டெலீட் பண்ணிடலாம். நம்ம பார்த்திருக்கிறோம், லிஸ்ட் படிக்கும் போது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். பர்டிகுலர் ஐட்டம் டெலீட் பண்ணலாம் ஜஸ்ட் பை இந்த மாதிரி டெல் ஆஃப் எந்த வேரியபிள் நேம்ல இருக்கோ அந்த வேரியபிள் நேம் கீ கொடுக்கணும். சோ தட் அந்த கீழ இருக்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் அது டெல் ஆஃப் டி கொடுத்தீங்களா என்ன ஆகுது, இந்த வேரியபிள்ல எந்த டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த கம்ப்ளீட் டேட்டா டெலீட் ஆயிடும். நீங்க திரும்பி இந்த பிரிண்ட் ஆஃப் டி கொடுத்து பார்த்தா கூட நம்மளுக்கு அந்த வேரியபிள் நீங்க டிஃபைனே பண்ணலன்னுட்டு நம்மளுக்கு அவுட்புட்ல எரர் காட்டிடும். இது நம்ம பார்த்திருக்கிறோம் ஆல்ரெடி, இந்த கான்செப்ட் பார்த்திருக்கிறோம். கிளியர் ஃபங்க்ஷன்னா என்னது, உங்களோட டிக்ஷனரியில எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும் அத்தனை ஐட்டம்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க திரும்பி அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணும்போது எம்டி டிக்ஷனரி கொண்டு வந்து கொடுக்கும். எம்டி டிக்ஷனரி which means no values in that curly brackets, that means it's a empty dictionary. எல்லா வேல்யூஸ் ஒரே வாட்டி ரிமூவ் பண்ணோம்னா கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூ ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறது தான். பாப் ஃபங்க்ஷன் ஆகட்டும், டெல் கீவேர்ட் ஆகட்டும், கிளியர் ஃபங்க்ஷன் ஆகட்டும். ஓகேவா? சோ இப்ப பிராக்டிகலா பார்த்துடலாம். how to remove a particular value. பர்டிகுலர் வேல்யூ எப்படி ரிமூவ் பண்றது உங்களோட டிக்ஷனரியில இருந்து. we can make a use of என்ன ஃபங்க்ஷன், பாப் ஃபங்க்ஷன் மூலமா delete பண்ணலாம். நீங்க கண்டிப்பா அந்த கீ கொடுக்கணும். கீ மட்டுமே கிடையாது, வேல்யூ போட்டா கூட எந்த பிரச்சனை கிடையாது. வேல்யூ போட்டா கூட எந்த பிரச்சனை கிடையாது. ஸோ நம்மளுக்கு கீ கொடுத்தாவே போதும், அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூ அதுக்கு எதுக்கு அசைன் ஆயிருக்கும் சேம் அது ரிலீட் ஆயிடும். ஓகேவா? வேரியபிள் நேம் டாட் பாப் ஃபங்க்ஷன். ஸோ பாருங்களேன், ஸோ பிரிண்ட் ஆஃப் என்னோட இனிஷியல் டிக்ஷனரி எது, எல்லா சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளோட டிக்ஷனரி இதுவே தான், அப்டேட்டட் டிக்ஷனரி. இப்போ நான் அந்த டி வேரியபிள் இருந்து பாப் ஃபங்க்ஷன் ஆஃப் இங்க நம்மளுக்கு இந்த பாப் ஃபங்க்ஷன்ல இருந்து கூட ஒரு அவுட்புட் கொண்டு வரும். ஸோ அதுக்காக நான் அந்த ஃபங்க்ஷன் கூட பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல வச்சுக்கிறேன். நீங்க வைக்கலனா
இதுல வர்ற அவுட்புட் நம்மளுக்கு கொண்டு வராது. பிகாஸ் நான் இதுக்கு அடுத்து இந்த ஃபங்ஷனுக்கு அப்புறமா நான் திரும்பி இந்த வேரியபிள் பிரிண்ட் பண்றதுக்காக பிரிண்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறேன். அப்ப அது என்ன ஆகுது? அதற்கு முன்னாடி இருக்கிற மெத்தட்ல இருக்கிற அவுட்புட்டும் நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகாது. எவ்ரிதிங் டிஸ்ப்ளே ஆகணும் அன்றப்போ நம்மளுக்கு பிரிண்ட் ஃபங்ஷன்ல வைக்கிறது நல்லது. ஸோ பிரிண்ட் ஆஃப் ஆஃப்டர் ரிமூவிங் உங்களோட டிக்ஷனரி எப்படி இருக்கும்? உங்களுடைய டிக்ஷனரி எப்படி இருக்கும் டி வேரியபிள்ல? ஸோ நம்ம இங்க பாப் ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது எந்த ஐட்டம் டெலீட் பண்ணணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த வேரியபிள் கொடுங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்களேன். இப்போ நான் ஃப்ரெஷர் கொடுத்துட்டேன் இல்லையா? ஸோ இந்த ஃப்ரெஷருக்கு என்ன வேல்யூ இருக்கோ நம்மளுக்கு அது ரிட்டர்ன் பண்ணும். கம்ப்ளீட் இந்த ஐட்டம் ரிமூவ் பண்ணிட்டு ரெஸ்ட் என்ன ஐட்டம்ஸ் இருக்குமோ அந்த ஐட்டம்ஸ் உங்களோட டிக்ஷனரியில அப்டேட் ஆயிடும். ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். செக் பண்ணுங்க. see that. ஸோ இந்த ஃப்ரெஷருக்கு என்ன வேல்யூ இருக்கு? ட்ரூ. மீன்ஸ் இந்த பெயரே ரிமூவ் ஆயிட்டு இருக்கும். ரிமூவ் ஆயிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த டிக்ஷனரியில அந்த ஐட்டமே இருக்காது. ஃப்ரெஷர் ட்ரூ என்ற ஐட்டமே இருக்காது. கரெக்டா? எஸ் ஆர் நோ? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டுருக்கா எவ்ரிவன்? இப்போ பாப் ஃபங்க்ஷன் மூலமா பர்டிகுலர் வேல்யூ ரிமூவ் பண்ணலாம். பர்டிகுலர் ஐட்டம் ரிமூவ் பண்ணிடலாம். டிஃபால்ட்டா ஒரு லாஸ்ட் வேல்யூ ரிமூவ் பண்ணணும்னப்போ பாப் ஐட்டம் ஃபங்க்ஷன் by default removes last item from the dictionary. உங்களோட டிக்ஷனரியில லாஸ்ட் ஐட்டம் மீன்ஸ் இதுதான். ஃபாதர் ஹரிஷன் சொல்லியிருக்கு இல்லையா? இந்த டிக்ஷனரியில லாஸ்ட் இன்சர்ட் பண்ணிருக்கிற ஐட்டம் இதுவே தான். விச் மீன்ஸ் லாஸ்டா பிரசன்ட் இருக்கிற ஐட்டம் டிஃபால்ட்டா ரிமூவ் பண்ணும். அது ரிமூவ் பண்ணும்போது எந்த ஃபார்மேட்ல கொண்டு வரும்? கீ காமா வேல்யூ அது வந்துட்டு டுபிள் ஃபார்மேட்ல கொண்டு வரும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்ட போறேன். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ற நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பட் யூ பீப்புள் ஹேஸ் டு டைப் பண்ணிக்கோங்க வர்ற ஒர்க்கு. நான் சிம்பிளி பாப் ஐட்டம் போட்டிருக்கேன். நான் எதுவுமே கீ கொடுக்கல. நம்ம எந்த கீ கொடுக்கலன்னா அந்த பாப் ஐட்டம்ல பை டிஃபால்ட் என்ன பண்ணும்? உங்களோட டிக்ஷனரியில என்ன ஐட்டம் லாஸ்டா இருக்குமோ அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ தட் இஸ் த ரீசன் அந்த ஃபங்க்ஷன் நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் ரன் திஸ் ஒன். ஸோ பார்த்தீங்களா லாஸ்ட் ஐட்டம் என்னது? ஃபாதர் ஹரிஷ். கரெக்டா? ஸோ கீ காமா வேல்யூ. ஸோ அது எந்த ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்கு? டுபிள் ஃபார்மேட். நான் ஆல்ரெடி சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். நம்மளோட கீ வேல்யூ பெயர்ஸ்ன்றது எப்படி இருக்கும்னா அது வந்துட்டு டுபிள் ஃபார்மேட்லயே இருக்கும். கீ கோலன் வேல்யூன்றது கூட ஐட்டம் தான். அது பெயர் நம்மளுக்கு யூஸ்வலி டுபிள் ஃபார்மேட்ல இருக்கும் கீ காமா வேல்யூன்றது. ஸோ ஃபாதர் ஹரிஷ். ஸோ அந்த ஐட்டம் ரிமூவ் பண்ணிட்ட அப்புறமா ரெஸ்ட் என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அந்த ஐட்டம்ஸ் உங்களோட டிக்ஷனரியில அப்டேட் ஆயிருக்கும். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? பட் ஒரு டிஃபால்ட் வேல்யூ டிக்ஷனரியில ரிமூவ் பண்ணணும்னா இந்த மாதிரி அது எண்டிங் ஐட்டம். ஓகே. நெக்ஸ்ட் பர்டிகுலர் வேல்யூ கூட நீங்க டெல் கீவேர்ட் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணலாம். பர்டிகுலர் வேல்யூ பர்டிகுலர் ஐட்டம் டெலீட் பண்ணணும்னா நீங்க டெல் கீவேர்ட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அதோட சின்டாக்ஸ் நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்ல பார்த்துருக்கிறோம். சேம். அங்க நம்ம இண்டெக்ஸ் கொடுக்குறோம், இங்க நம்ம கீ கொடுக்க போறோம். அவ்வளவுதான். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க சி இந்த இது டெல் கீவேர்டுன்றது நம்மளுக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாதுமா. இட் வில் நாட் ரிட்டர்ன் த வேல்யூ. வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ இப்போ நான் டெல் கீ இது நம்மளுக்கு இது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது இல்லையா? ஸோ நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல வைக்கிற தேவையில்லைம்மா. பாருங்களேன். டெல் கீவேர்ட் எந்த வேரியபிள் இந்த ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த வேரியபிள் நேம் கொடுத்துருங்க. கீ கொடுக்கணும். நான் என்ன சொல்லிருக்கேன்? பர்டிகுலர் ஐட்டம் டெலீட் பண்ணணும்ன்றப்போ நம்ம கம்பல்சரி அதோட பொசிஷன் நமக்கு இங்க இல்லை, அதுக்கு ஸ்பெசிபிக் கீ கொடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் இந்த ஃபீஸ் என்ற ஐட்டம் டெலீட் பண்ணிடும் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபீஸோட வேல்யூ அது கீ என்னது? ஃபீஸ் தானே. ஸோ கீன்றது எப்பவுமே கொட்டேஷன்ஸ்ல கொடுக்கறது நீங்க இது பண்ணிக்கணும். கொட்டேஷன்ஸ் இல்லாம பண்ணீங்களா எரர் வந்துடும். பாருங்க, வேணுமா பாருங்களேன். எரர் வந்துச்சு பாருங்க. ஸோ கீஸ் ஆல்வேஸ் ஷுட் பி ஸ்பெசிஃபைட் இன் த கோட்ஸ். அது மைண்ட்ல வச்சுக்க. அது சிங்கிள் கோட்டனா இருக்கலாம், டபுள் கோட்டனா இருக்கலாம். மஸ்ட் அண்ட் ஷுட் பி இன் கோட்ஸ். இப்போ இந்த ஃபீ ஐட்டம் நம்மளுக்கு கம்ப்ளீட் டெலீட் ஆயிட்டு
திரும்பி நீங்க அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணும்போது ரெஸ்ட் வேல்யூஸ் வாட் ஆர் த என்ன இருக்கு ஐட்டம்ஸ் அதுல அந்த வேல்யூஸ்ல ஐட்டம்ஸ் சொல்லணும். அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களோட இனிஷியல் டிக்ஷனரியில அப்டேட் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணி பாருங்க. வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாதுமா இது. அதுக்காக நீங்க பை சான்ஸ் இப்ப நீங்க பிரிண்ட் வச்சு பாத்தீங்கன்னா கூட ரிட்டர்ன் பண்ணாதது எப்பவுமே நன்னு தான் அவுட்புட்ல கொண்டு வரும். வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணாதது எல்லாமே அவுட்புட்ல நன்னன் வந்துடும் பிரிண்ட்ல வச்சுட்டீங்களா. பண்றது கண்டிப்பா பிரிண்ட்ல வச்சாதான் அவுட்புட்ல வரும். அது நீங்க பிரிண்ட்ல வைக்கணும் கம்பல்சரி. வைக்கலனா we will not see that output what it is returning. அது பிராக்டிஸ் பண்ணதான் வருது. if you didn't practice it will getting confusion only. ஓகேவா? சோ பாருங்க பர்టిక్యులர் ஐட்டம் நான் delete பண்ணிட்டேன். இப்போ நீங்க அப்டேட்டட் உங்களோட டிக்ஷனரியில பாருங்களே அந்த ஐட்டமே கிடையாது. ஃபீஸ் அண்ட் ஐட்டமே கிடையாது பாருங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் தேர். இப்போ நம்மளோட அப்டேட்டட் டிக்ஷனரி வந்துட்டு என்னது இத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு. நேம், ஏஜ், கோர்ஸ், அட்ரஸ், மது அதெல்லாம் இருக்கு. இப்போ ஒரே வாட்டி எல்லா ஐட்டம்ஸ் டெலீட் பண்ணிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கிளியர் ஃபங்க்ஷன் மூலமா ரிமூவ்ஸ் ஆல் ஐட்டம்ஸ். உங்களோட டிக்ஷனரியில எத்தனை இருக்கோ அத்தனை டெலீட் பண்ணிடும். திரும்பி நீங்க அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது d.clear ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் அந்த வேரியபிள் மேல அப்ளை பண்ணிட்டு நீங்க திரும்பி அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணி பாக்குறீங்க. அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கும் அதுல எதுவுமே இருக்காது. எம்டி ஆயிடும். பாத்தீங்களா? நத்திங் இஸ் தேர். இத்தனை ஐட்டம்ஸ் இருந்துச்சு முன்னாடி நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி. அந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிட்டு திரும்பி அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எம்டி. ஸோ கிளியர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது உங்களோட டிக்ஷனரி வேல்யூஸ் எல்லாமே எம்டி பண்ணிடும். ரிமூவ்ஸ் ஆல் ஐட்டம் ஃப்ரம் த டிக்ஷனரி. இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் டெல் கீவேர்ட் வேரியபிள் நேம் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுமா. ரிமூவ்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரம் த மெமரி. ரிமூவ்ஸ் கம்ப்ளீட்லி மீன்ஸ் அந்த வேரியபிளே மீன்ஸ் அந்த வேரியபிள்ல எந்த மாதிரி டேட்டா இருந்தா கூட அது கம்ப்ளீட்டா மெமரில இருந்து கற்கும்பாயில. So see here removes completely from the memory ma. See here இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to நான் சிம்பிளா ஒரு டேட்டா போட்டுறேன். இப்போ நம்ம d-ன்றது எம்டி டிக்ஷனரி. இது மட்டும் இது டெலீட் பண்ணான்னு இல்ல. நம்மளுக்கு எவ்வளவு டேட்டா இருந்தா கூட நம்ம டெலீட் பண்ணப்ப அந்த கீவேர்ட் அப்ளை பண்ணப்ப ரோல் நம்பர். ஸோ இப்போ இந்த a வேரியபிள்ல எனக்கு இந்த டேட்டா இருக்கு. நான் இந்த மீன்ஸ் இந்த டேட்டா மீன்ஸ் வாட் இஸ் திஸ்? இது டிக்ஷனரி தான். ஐ வாண்ட் டு ரிமூவ் திஸ் டிக்ஷனரி ஃப்ரம் த மெமரி. இந்த டிக்ஷனரி இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த கம்ப்ளீட் டிக்ஷனரி ரிமூவ் பண்ணிடுமாண்ணா. இங்க எம்டி டிக்ஷனரின்றதுனால அது அந்த டிக்ஷனரி இல்லைன்றது கிடையாது. இருக்கு, எம்டியா இருக்கு. நான் அந்த சொல்லல. இந்த கம்ப்ளீட் டிக்ஷனரி ரிமூவ் பண்ணிடணும். அந்த டிக்ஷனரி இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். அப்ப என்ன பண்ணலாம்? டெல் கீவேர்ட் ஏ வேரியபிள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துறேன். இந்த அந்த ஃபங்க்ஷன் அந்த வேரியபிள் அந்த கீவேர்ட் அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்க திரும்பி பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்து ரன் பண்ணி பாருங்களேன். இனிஷியலா நம்மளுக்கு இந்த டேட்டா இருந்துச்சு ஏ வேரியபிள்ல. நீங்க எப்ப இந்த கீவேர்ட் அந்த ஏ வேரியபிள் மேல அப்ளை பண்ணிட்டு திரும்பி ஏன் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்ப பாருங்க எரர் வந்துச்சு. என்ன வந்திருக்கு? நீங்க அந்த ஏன்ற வேரியபிளை டிஃபைன் பண்ணல, which means அந்த வேரியபிள் கம்ப்ளீட்டா மெமரியில இருந்து டெலீட் ஆயிடுச்சு. அன்னிட்டு இட் இஸ் நாட் டிஃபைன் மீன்ஸ் வாட் இஸ் த மீனிங்? மெமரியில அது கிடையாது அன்னிட்டு. ஸோ டெல் கீவேர்ட்ன்றது ரெண்டு விதமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்காமா எவ்ரி ஒன்? ஓன்லி கீஸ் மட்டுமே கொண்டு வரணும். அப்ப நம்ம என்ன ஃபங்க்ஷன் மீன்ஸ் இப்ப டிக்ஷனரியில இந்த மாதிரி இருக்கு, பிராண்ட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதுல நம்மளுக்கு பிரிண்ட் ஆஃப் அந்த காரன் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஓன்லி என்ன வரும்? ஓன்லி வாட் இட் வில் கம்? ஓன்லி கீ வேல்யூ ரெண்டுமே வந்துடும். காரன் கொடுத்தீங்கன்னா பிராண்ட் கோலன் அந்த மாதிரி வரும். எனக்கு இது வர ஓன்லி கீஸ் மட்டுமே வரும். பிராண்டு, மாடலு, இயர் அது மட்டுமே வரணும். அப்போ அந்த வேரியபிள் மேல கீஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கெட் இட். உங்களுக்கு அது வந்துடும். ஓன்லி கீஸ் மட்டுமே வரும். லிஸ்ட் ஆஃப் ஆல் த கீஸ், லிஸ்ட் ஃபார்மேட்ல அந்த கீஸ் வந்துடும். ஓகேவா? அதுவே இப்ப நீங்க எதனா பாருங்களேன், ஆஃப்டர் த சேஞ்ச் மீன்ஸ் நீங்க இப்ப எதனா நியூ வேல்யூ ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பிஃபோர் த சேஞ்ச் மீன்ஸ் the list of the keys is a view of the அது நீங்க உங்களுக்கு வர்றது கீஸ் எல்லாமே லிஸ்ட் ஃபார்மேட்ல வரும்.
அந்த லிஸ்ட் வேல்யூஸ் கூட ஒரு டைப் ஆஃப் டிக்ஷனரி தான். வியூ ஆஃப் த டிக்ஷனரி மீன்ஸ் மிரர், ஜஸ்ட் மிரர் அது. மீனிங் தட் எனி சேஞ்சஸ் டன் டு த டிக்ஷனரி வில் பி ரிஃப்ளெக்டட் இன் த கீஸ் லிஸ்ட். மீன்ஸ் நீங்க அந்த டிக்ஷனரியில எந்த சேஞ்சஸ் பண்ணா கூட அந்த வேரியபிள் அந்த கீஸ் ஃபங்க்ஷன் மூலமா நீங்க நியூ கீ ஆட் பண்ணா கூட, அந்த ஐட்டம் ஆட் பண்ணா கூட திரும்பி நீங்க அந்த அந்த ஃபங்க்ஷன் அந்த செல் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு நியூ கீ கூட நம்மளுக்கு திரும்பி வரும். வியூ இஸ் நத்திங் பட் மிரர். நம்மளுக்கு நம்ம கண்ணாடி முன்னாடி எப்படி நினைக்கிறோமோ சேம் அதே போல தான். இப்போ நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் கூட ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, சேம் அதே ப்ரொசீஜர். இந்த டிக்ஷனரி எந்த சேஞ்சஸ் பண்ணா கூட இந்த ஃபங்க்ஷனை அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி, இப்போ ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் கிரியேட் பண்ணல ஆல்ரெடி, நான் இங்கே டிக்ஷனரி இது காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி எனக்கு இங்கே வேணும். ஸோ அதுக்காக நான் இங்கே எங்கே வேணுமோ அந்த செல்லுக்கு கீழே வேணுன்றதுக்காக அந்த செல்லு செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்துச்சு எனக்கு. இப்போ ரன் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் மை டிக்ஷனரி. இப்போ இந்த டிக்ஷனரியில் ஐட்டம்ஸ் இருக்கு. நான் பிரிண்ட் ஆஃப் டிஐஎன் கொடுக்கும்போது எனக்கு என்ன வந்துட்டு இருக்கு, கீ கோலன் வேல்யூ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. எனக்கு ஓன்லி கீஸே வேணும், நேமு, ஏஜ், கோர்ஸ் அந்த மாதிரியே வரணும். ஸோ ஓன்லி கீஸ், கெட் கீஸ். அப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், கீஸ் ஃபங்க்ஷன். ஸோ பாருங்களேன், இப்போ நான் என்ன பண்ண போறேன், பிரிண்ட் ஆஃப் அது டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக அந்த டிஐ வேரியபிள்லேருந்து கீஸ் டிஐ வேரியபிள் மேலே கீஸ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்கம்மா. வேரியபிள் நேம் டாட் கீஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருங்க. இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்ட போறேன் பாருங்களேன். சி, இந்த லிஸ்ட்ன்றது ஒரு டைப் ஆஃப் டிக்ஷனரி தான். பாருங்க, டிக்ட் அண்டர் ஸ்கோர் கீஸ் வந்திருக்கு. கரெக்டா? ஸோ நம்மளுக்கு என்ன கொண்டு வந்திருக்கு, ஓன்லி கீஸ் மட்டுமே கொண்டு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், எதனா சேஞ்சஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூ ஐட்டம் ஆட் பண்ணுங்க. நியூ ஐட்டம் ஆட் பண்றது நம்மளுக்கு தெரியும். டிஐ டாட் அப்டேட் ஃபங்க்ஷன் மூலமா கூட நம்ம நியூ ஐட்டம் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ண போறேன், லொகேஷன் கொடுக்க போறேன். லொகேஷன் லொகேஷன் கோலன் சென்னை போட போறேன். இப்போ திரும்பி நான் பிரிண்ட் ஆஃப் டிஐ கீஸ் கொடுக்க போறேன். இனிஷியலா நம்மளுக்கு இது இருக்கும், இது கரெக்டா, நேம், ஏஜ், கோர்ஸ் அதுதான் வருது. நீங்க இந்த டிஐ வேரியபிள்ல நியூ ஐட்டம் ஆட் பண்ணிட்டு அப்புறமா திரும்பி கீஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது இந்த நியூ ஐட்டம் ஆட் பண்ணும்போது இதுல ஒரு கீ இருக்கும், அந்த கீ கூட நம்மளுக்கு அப்டேட் ஆகி வரும். பாருங்களேன், ஜஸ்ட் அ மிரர், அதுதான் சொல்லியிருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கா எவ்ரி ஒன்? ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பண்ணாம என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கீ ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு, see here, இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நீங்க திரும்பி அந்த ஏ வேரியபிள் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது வரும். ஸோ இப்போ எங்கள் லொகேஷன் ஆல்ரெடி இருக்கும் இல்லையா, நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் ஒரு சின்ன சேஞ்சஸ் எது பண்ணலாம், ஃபீஸ் எடுத்துக்கோங்க. நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், சம்திங் லைக் 25,000 போடுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்களேன். திஸ் இஸ் அவர் டிக்ஷனரி. இப்போ பாருங்க, ஸோ பார்த்தீங்களா, இப்போ எதுக்கு நம்மளுக்கு இங்கே அட்ரஸ் லொகேஷன் வரலன்னா, இங்க டிஐ வேரியபிள்ல நம்மளுக்கு அட்ரஸ்ன்றது கிடையாது, நேமு, ஏஜ், கோர்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த டிஐல இருக்கிற கீஸ் எல்லாமே எனக்கு இங்க வரைக்கும் அப்படியே வந்திருக்கும். இந்த டிக்ஷனரியில இருக்கிறது இங்க வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கும். கரெக்டா? இப்போ இந்த இந்த கீஸுக்கு இந்த இருக்கிற கீஸோட இதுல நான் ஒரு ஐட்டம் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க ஐட்டம் ஆட் பண்ணிட்டு திரும்பி அந்த பிரிண்ட் ஆஃப் டிஐ கூட செக் பண்ணி பாருங்க, அதுல அந்த ஐட்டம் கூட போய் இருக்கும். கரெக்டா? கீஸ் அப்படியே ஆட் ஆகும், அப்டேட் ஆகும். மிரர், வியூ இஸ் நத்திங் பட் த மிரர் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ கீஸ் மூலமா நம்ம எடுத்துக்கிட்டு வரலாம். அதே போல வேல்யூஸ் மட்டுமே வேணும்ன்றப்ப கெட் வேல்யூஸ், அந்த டிக்ஷனரியிலேருந்து ஓன்லி வேல்யூஸே வேணுமன்றப்ப நம்மளுக்கு ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்கு, வேல்யூஸ் ஃபங்க்ஷன். அந்த வேல்யூஸ் கூட ஓன்லி வேல்யூஸ் மட்டுமே கொண்டு வரும். நீங்க ஏதாவது நியூ ஐட்டம் ஆட் பண்ணா கூட அந்த நியூ ஐட்டம்ல இருக்கிற வேல்யூ கூட திரும்பி உங்களோட கீஸ் மூலமா அது கூட எஃபெக்ட் ஆகும். ஸோ அதே போல நான் இப்போ கூட பண்றேங்க பாருங்களேன். ஸோ இப்போ நம்மளோட டிக்ஷனரின்றது இதுவே தான், இந்த டிக்ஷனரி இதுவே தான். நான் இப்போ என்ன பண்ண போறேன், பி இஸ் ஈக்குவல் டு அந்த டிஐ வேரியபிள்லேருந்து ஓன்லி வேல்யூஸே கொண்டு வரணும்.
ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வருது, அது கூட ஒரு டைப் ஆஃப் டிக்ஷனரி லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வரும். அந்த வேல்யூஸ்ன்றது டிக்ஷனரி ஃபார் அது ஒரு டைப் ஆஃப் டிக்ஷனரி தான். ஸோ கொண்டு வருமா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், அதுல ஒரு ஒரு வேல்யூ ஆட் பண்ண போறேன். எந்தனா ஒரு ஐட்டம் ஆட் பண்ணிக்கோங்க. பிரதர் கோலன் சஞ்சயன் போட போறேன். இப்போ இது பண்ணிட்ட அப்புறமா நான் வேரியபிள் பி வேரியபிள் காட்ட போறேன். ஆட்டோமேட்டிக்கா இனிஷியலா அந்த ஐட்டம் வந்திருக்காது நம்மளுக்கு. இந்த பிரதர் என்ற இந்த சஞ்சய் என்ற வேல்யூ வந்திருக்காது. ஓன்லி லக்ஷ்மி 24 பைத்தன் இது மட்டுமே வந்திருக்கும். ஸோ நான் அப்டேட் பண்ணிட்ட அப்புறமா நீங்க திரும்பி இந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணும்போது இந்த சஞ்சயன் இருக்கும். அந்த சேஞ்சஸ்க்கு நான் அந்த வேரியபிளை காட்டிட்டு இருக்கேன். ஸோ சம்திங் இஸ் எரர். கர்லி பிராக்கெட்ஸ் உள்ளே கொடுக்கணும். அதுதான் மிஸ்டேக். பாத்தீங்களா? கர்லி பிராக்கெட்ஸ்ல ஐட்டம் கொடுக்கணும். ஸோ பாருங்க. ஸோ வேல்யூஸ் என்ன இருக்கு? நான் முன்னாடி இது டிஸ்பிளே இது பண்ணிருக்கணுமா, இது பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ இது ரன் பண்ணி பாருங்க. வந்திருக்கு இல்லையாமா? பிகாஸ் இங்க வேல்யூஸ் நீங்க பிரிண்ட் ஆஃப் பி நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வேல்யூஸ் கொண்டு இது பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறமா எடுத்து வந்திருக்கீங்க. இருங்க, பிரிண்ட் ஆஃப் டிஐ. ஸோ பாத்தீங்களா, இங்க என்ன இருக்கு, ஃபீஸ் வர்க்கே இருக்கு இல்லையா? டிஐ வேல்யூஸ் அண்ட் கொடுத்துருக்கீங்க. நீங்க இங்க பிரிண்ட் பி அண்ட் கொடுங்கம்மா. பிரிண்ட் பி அண்ட் கொடுத்துட்டு அப்புறமா செக் பண்ணி பாருங்களேன். வந்துட்டு இருக்குல்லம்மா, பாருங்க பாருங்கம்மா, கரெக்டா? ஸோ நான் இந்த அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வேல்யூஸ்ல சஞ்சயன்றது இல்லை. அந்த அப்டேட் பண்ணிட்டு அப்புறமா நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஐட்டம்ல இருக்கிற வேல்யூ ஆட் ஆயிருக்கு. கரெக்டாமா எவ்ரிவன்? கெட்டிங் மை பாயிண்ட்? ஸோ ஓன்லி வேல்யூஸ் வேணுமன்றப்போ நம்ம வேல்யூஸ் ஃபங்க்ஷன் மூலமா கொண்டு வரலாம். லிஸ்ட் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் இன் த டிக்ஷனரி. அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கூட டிக்ஷனரியோட மிரர் தான். வியூ இஸ் நத்திங் பட் மிரர். மீனிங் தட் ஏதாவது சேஞ்சஸ் அந்த டிக்ஷனரியில பண்ணீங்களன்னா அந்த வியூஸ் லிஸ்ட்ல கூட எஃபெக்ட் ஆகும். அதுதான் மீனிங். கிளியர்? கிளியரா? நெக்ஸ்ட் கெட் ஐட்டம். கெட் ஐட்டம்ஸ்ன்றது என்னது? யூசுவலி எனக்கு நான் பிரிண்ட் ஆஃப் டிஎன் கொடுத்த உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட் ஆஃப் டிஐஎன் கொடுத்த உடனே எனக்கு எப்படி வந்துட்டு இருக்கு, கர்லி பிராக்கெட்ஸ் உள்ள கீ கோலன் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. எனக்கு லிஸ்ட் ஃபார்மேட்ல ஒரு டைப் ஆஃப் டிக்ஷனரி எல்லா கீ வேல்யூஸும் லிஸ்ட் ஃபார்மேட்ல கொண்டு வரணும். அதுல லிஸ்ட் வேல்யூஸ்ல கொண்டு வர்றது கீ வேல்யூன்றது டுப்புள் ஃபார்மேட்ல கொண்டு வரணும்ன்றப்ப யூஸ் கெட் ஐட்டம்ஸ்ன்றது எப்படி கொண்டு வர்றோம்னா சேம் ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷன் மூலமா கொண்டு வரலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டுருக்கா? ஸோ பாருங்களேன், பிரிண்ட் ஆஃப் டிஐ டாட் ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ பாருங்க எப்படி கொண்டு வந்திருக்கு. லிஸ்ட் ஃபார்மேட்ல நேம் லக்ஷ்மி அது ஒரு ஐட்டமா, அது டுப்புள் ஃபார்மேட்ல கொண்டு, அது ஒரு பெயர். ஏஜ் 24 அது ஒரு பெயர், அது ஒரு டுப்புள் ஃபார்மேட்ல. மீன்ஸ் இது எல்லாமே பொசிஷன்ஸ். இது 0th பொசிஷன், இது லிஸ்ட். இப்போ இது லிஸ்ட்ல இது ஒரு ஐட்டம். இது மீன்ஸ் இது ஒரு பொசிஷன் 0th பொசிஷன்ல இருக்கு. வேணுமன்னா இது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வேணுமன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுக்குறீங்க. எதுக்கு? ஸ்மால் எக்ஸ் கொடுக்கணும். நான் கேபிட்டல் கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ கொண்டு வரணும். ஸோ வாட் இஸ் த பொசிஷன் ஃபார் திஸ்? இப்போ இதுக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது. நீங்க நான் எக்ஸ் ஆஃப் நேம் கொடுத்தா லக்ஷ்மி வராது. வேணுமன்னா பாருங்களேன், வருமா? வராது. dict items object is not subtractable. என்ன கொடுத்துக்கணும்? you have to give the position. அந்த x of 0th பொசிஷன்ல என்ன இருக்கு? நேம் லக்ஷ்மி இருக்கு. எதுக்கு வரலமா? not working. okay, dictionary items it's not working. நீங்க டைப் காஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இங்க இது வந்து டிக்ஷனரி டைப் தான். ஓகே, இப்போ நீங்க திரும்பி என்ன பண்ணணும், லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன் வந்திருக்கு. டிக்ஷனரி நம்மளுக்கு பர்டிகுலர் ஐட்டம் பொசிஷன்ஸ் மூலமா கொண்டு வரல. நான் என்ன பண்ணிட்டேன், லிஸ்ட்டுக்கு டைப் காஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 0th பொசிஷன்ல கொண்டு வந்துச்சு. கரெக்டா? ஸோ இப்போ இந்த 0th பொசிஷன்ல இருறது கூட இட்டரபிள் தான். மீன்ஸ் ஒரு டைப் ஆஃப் சீக்வன்ஸ் டேட்டா டைப் தான். இப்போ இந்த 0th பொசிஷன்ல எனக்கு லக்ஷ்மி வேணும்ன்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்? எனிவன் இன் த கிளாஸ்? I want only to print Lakshmi.
Anyone? யார் சொல்றீங்க? லக்ஷ்மி கொண்டு வரணுமா? இப்போ இது டிக்ஷனரி கிடையாதுமா. நம்மளுக்கு இப்போ இந்த கீ வேல்யூ நம்மளுக்கு டுபிள் ஃபார்மேட்ல வந்துச்சு மீன்ஸ் இப்போ இது லிஸ்ட் தான். வேணும்னா டைப் செக் பண்ணி பாருங்களேன். பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் எக்ஸ் லிஸ்ட். லிஸ்ட்ல நம்மளுக்கு கீஸ் கிடையாது. என்ன அது ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு பொசிஷன்ஸ். ஸோ 0th பொசிஷன்ல இந்த 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 ஐட்டம் இருக்கு. இது மாதிரி இப்போ எனக்கு லக்ஷ்மி வேணும். லிஸ்ட் உள்ள x of 0 of 1 கரெக்ட். x of 0 0th பொசிஷன்ல திரும்பி நம்மளுக்கு ஒரு டுப்புல் இருக்கு. அது 0th பொசிஷன், அது 1 பொசிஷன். ஸோ 1 பொசிஷன் இருக்கிறது வேணும். லக்ஷ்மி வரும் பாருங்க. இப்போ இந்த பிரதர்ல இந்த சஞ்சய் வேணும் எனக்கு. ஐ வாண்ட் டு பிரிண்ட் சஞ்சய். புரியுதா எப்படி இருக்கான்னுட்டது? ஜஸ்ட் see here எப்படி இருக்க பாருங்களேன். see here லிஸ்ட் உள்ள ஒரு டிப்புல் இருக்குமா. ஸோ நேம் லக்ஷ்மி. ஓகேவா? ஸோ இது ஒரு இது 0th பொசிஷன். திரும்பி இது உள்ள என்ன இருக்கு? ஏஜ் 24. ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பொசிஷன். இது எல்லாமே 0th பொசிஷன். திரும்பி கோர்ஸ் பைத்தன். இது இன்னொரு செகண்ட் பொசிஷன். நெக்ஸ்ட் இன்னொரு பொசிஷன் அது ஃபீஸ் 25,000. திஸ் இஸ் தேர்ட் பொசிஷன். இப்போ இது உள்ள திரும்பி நம்மளுக்கு 2 ஐட்டம்ஸ் இருக்கு. தட் இஸ் 0th பொசிஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன். அதே போல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 2 ஐட்டம்ஸ், செகண்ட் பொசிஷன்ல 2 ஐட்டம்ஸ், தேர்ட் பொசிஷன்ல 2 ஐட்டம்ஸ். இப்போ எனக்கு வேணுமன்றது என்னது? இன்னும் இருக்குமா? இன்னும் இருக்கு. இது போட்டுக்கோங்க. இன்னும் இருக்கு. அதுல பிரதர் சஞ்சய் இருக்கு. ஸோ அது 4th பொசிஷன்ல 0 1. ஸோ எனக்கு சஞ்சய்ன்றது வேணும். ஸோ வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் சஞ்சய் நவ்? எனிவன்? எக்ஸ் ஆஃப் மை அதர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுக்கா. 4th பொசிஷன்ல அது உள்ள எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கிற ஐட்டம் வரணும். மீன்ஸ் வேல்யூ வரணும். ஓகேவா? ஸோ டிக்ஷனரியில நீங்க கீ வேல்யூ பேரு டுப்புல் ஃபார் லிஸ்ட் ஃபார்மேட்ல அந்த கீ வேல்யூ டுப்புல் ஃபார்மேட்ல கொண்டு வரணும்னப்போ ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷன் மூலமா கொண்டு வரலாம். ஸோ see here நீங்க இது கூட வியூ ஆஃப் த ஐட்டம்ஸ் தான். நீங்க எதனா சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா அது கூட ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ டக் டக்க ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட் என்னதுன்னா மீன்ஸ் இப்போ நம்ம செக் பண்றது. இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் கீ அதுல இருக்கான்னு செக் பண்ணணும்ன்றப்போ நம்ம சேம் மெம்பர்ஷிப் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்ஸ்ன்றது சீக்வன்ஸ் டேட்டா டைப் மேல அப்ளிகபிள் ஆகுது. ஸோ எவ்ரி டேட்டா டைப் அது செட் ஆகட்டும், டுப்புல் ஆகட்டும், டிக்ஷனரி ஆகட்டும், லிஸ்ட் ஆகட்டும், அதுல பர்டிகுலர் வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணுன்றப்ப மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் இங்க போட்டிருக்கிறது. இந்த லிஸ்ட் ஆஃப் இதுல இந்த டிஐ வேரியபிள் அண்ட் பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் ஆஃப் டிஐ அண்ட் கொடுத்துட்டேன்னா ஜஸ்ட் see here பிரிண்ட் ஆஃப் டிஐ அண்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண நினைச்சிட்டு இருக்கேன்னா இந்த ஃபீஸ் அன்ற கீ இருக்கான்னு செக் பண்ணும். சிம்பிளா என்ன பண்ணலாம்? இஃப் கீஸ் என்ன கீ நேம் என்னது? ஃபீஸ் எந்த வேரியபிள்ல இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த டிஐ வேரியபிள் இருந்துச்சுன்னா எக்ஸிஸ்ட் அண்ட் பிரிண்ட் பண்ணும். ஆக்சுவலா நம்மளுக்கு மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்ஸ் வந்துட்டு பூலியன் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணது. நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமன்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நாட் எக்ஸிஸ்ட் அன்னிட். இப்போ ரன் பண்ணி காட்ட போற பாருங்களேன். இந்த ஃபீஸ் என்ற கீ இந்த வேரியபிள்ல இருக்கிறதுனால அது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு இது உள்ள போயிட்டு நம்மளுக்கு வேணுமன்ற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறது தான். ஸோ நீங்க எல்லா மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்ஸ் நீங்க இந்த சீக்வன்ஸ் டேட்டா மேல எக்ஸிஸ்ட் மீன்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இன் கீவேர்ட். ஓகேவா? ஸோ இதுதான் செக் இஃப் கீ அந்த கீ அதுல இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த கீவேர்ட் தான் இன் கீவேர்ட். தட் இஸ் அ மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர். நெக்ஸ்ட் உங்களோட டிக்ஷனரியில இருக்கிற ஐட்டம்ஸ் எப்படி கொண்டு வர்றது? ஓகேவா? இப்ப பாருங்களேன். யூஸ்வலி நான் இங்க ஃபார் லூப் அப்ளை பண்ணி போறேன். ஸோ ஹவு டு இட்டரேட் த டிக்ஷனரின்னு சொல்ல போறேன்.
மீன்ஸ் ஒன் பை ஒன் ஹவு டு இட்டரேட் த டிக்ஷனரி லூப் பண்ண சொல்லலாம். அந்த டிக்ஷனரியில் இருக்கிற ஐட்டம்ஸ் எப்படி இட்டரேட் பண்ணுறோன்னா எல்லாமே பார்க்கலாம். யூஸ்வலி நான் ஃபார் ஐ இன் டிஐ அப்போ என்ன ஆகுது, இந்த வேரியபிள்ல இருக்கிறது எல்லாமே இந்த ஐ வேரியபிள்ல ஒன் பை ஒன் விசிட் ஆகும்போது எல்லாமே அந்த ஐட்டம் நம்மளுக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஆனா டிஃபால்ட்டா ஓன்லி கீஸ் மட்டுமே கொண்டு வர்றோமா, நேமு, ஏஜ், கோர்ஸ், ஃபீஸ் அது மட்டுமே கொண்டு வரும். இல்ல எனக்கு வேல்யூஸ் கூட வேணும் அன்றப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். என்ன அது வேல்யூஸ் வேணும்ன்றப்போ இந்த டிஐ வேரியபிள்ல ஓன்லி வேல்யூஸே வேணுமன்றதுக்காக வேல்யூஸ் ஃபங்க்ஷன் மூலமா ஓன்லி வேல்யூஸை லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொண்டு வரும். அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஒன் பை ஒன் இந்த ஐ வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வேல்யூஸ் மட்டுமே கொண்டு வரும். பாத்தீங்களா, டிஃபால்ட்டா உங்களோட டிக்ஷனரி இட்டரேட் பண்ணும்போது ஓன்லி கீஸ் மட்டுமே கொண்டு வரும். எனக்கு வேல்யூஸ் வேணும் அன்றப்போ அந்த வேரியபிள் மேலே வேல்யூஸ் ஃபங்க்ஷன் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிறோம். அந்த வேல்யூஸ் என்ன பண்ணுது, நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்ல கொண்டு வர்றோமா, இந்த டிக்ஷனரி இந்த ஃபார்மேட் லிஸ்ட் ஃபார்மேட்ல கொண்டு வர்றோமா. ஸோ அந்த லூப் எவ்வளோ டைம் ரன் ஆகுது, இந்த லிஸ்ட்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை டைம் இட்டரேட் ஆகுது. எவ்ரி வேல்யூ விசிட் பண்ணிக்கிட்டு அந்த ஐ வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு அது பிரிண்ட் பண்ணும். அது ஓகேவா? இல்லை மேடம் எனக்கு ரெண்டுமே வேணும், அட் எ டைம் எனக்கு ரெண்டுமே வேணும்ன்றப்ப என்ன பண்ணணும், போத் கீஸ் அண்ட் வேல்யூஸ் ரெண்டுமே வேணும்ன்றப்ப யார் சொல்றீங்க, யார் சொல்றீங்க? ஐட்டம்ஸ் டாட் ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த டிக்ஷனரியில் ஐட்டம்ஸ் வேணும். அந்த டிக்ஷனரியில் ஐட்டம்ஸ் எந்த விதமாக கொண்டு வரும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொண்டு வரும். ஸோ எப்போ இந்த பொசிஷனுக்கு வருமோ அதில் டூ வேல்யூஸ் இருக்கு. ஒன்று வந்துட்டு நேமும் இன்னொரு வந்துட்டு லக்ஷ்மி. நேம்ன்றது கீ, இன்னொன்று வந்துட்டு வேல்யூ. மீன்ஸ் எப்போ இந்த பொசிஷனுக்கு ரீச் ஆகுமோ அப்போ எத்தனை மீன்ஸ் ஒரு கீஸ் எல்லாமே ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கணும், வேல்யூஸ் எல்லாமே ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், டூ வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறோம். மீன்ஸ் கீஸ் எல்லாமே ஐல ஸ்டோர் பண்ணிக்கும் ஒன் பை ஒன். ஸோ இப்போ பார்த்தீங்களன்னா நேம்ன்றது ஐல ஸ்டோர் ஆகும். எப்போ இந்த பொசிஷனுக்கு வர்றோமோ அந்த ஐ வந்துட்டு நேம்க்கு போகும், லக்ஷ்மின்றது ஜேக்கு போகும். இந்த பொசிஷனுக்கு போகும்போது ஏஜ் வந்துட்டு ஐக்கு போகும், 24 ஜேக்கு போகும். இந்த பொசிஷனுக்கு அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல டூ வேல்யூஸ் இருக்கிறதுனால நான் டூ வேரியபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது ஐ காமா ஜேன்னு கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நடுவில் எனக்கு கோலன் சிம்பிள்ஸ் வேணும்ன்றப்ப நம்மளுக்கு தெரியும் என்ன ஆப்ரேட்டர், செப் கீவேர்டு நம்மளுக்கு தெரியும். செப் கீவேர்டு செப் இஸ் ஈக்குவல் டு எனக்கு செப்பரேட்டர் கோலன் சிம்பிள் வேணும்ன்றதுக்காக. ஸோ பாருங்க ஈஸியாக வந்துச்சு. எனக்கு ஸ்பேஸ் வேணும் அந்த கோலனுக்கு அரௌண்ட் ஆனப்போ ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க, ஈஸியாக இந்த வந்துடும் பாருங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷன் மூலமாக நம்மளுக்கு அந்த டிக்ஷனரியில் இருக்கிற கீஸு வேல்யூஸு கொண்டு வரலாம் ஃபர் லூப் யூஸ் பண்ணி. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா இங்க வரைக்கும் எல்லாருக்குமே? Yes, ma'am. நெஸ்டட் டிக்ஷனரிமா. ஸோ நெஸ்டட் டிக்ஷனரின்றது என்னது, டிக்ஷனரி உள்ள இன்னொரு டிக்ஷனரி கூட வச்சுக்கலாம்னுட்டு. ஸோ a dictionary can contain dictionaries. That type of dictionaries we'll call it as nested dictionaries. So இங்க ನೋಡಿದ್ರೆ இங்க சாரி getting other language ಇಲ್ಲಿ இங்க ನೋಡ್ತಾ just a minute மா. ஸோ ஒரு வேரியபிள்ல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இங்க ஒரு டிக்ஷனரி உள்ள இன்னொரு டிக்ஷனரி எழுதணும், கரெக்டா? ஸோ இது பாத்தீங்களா சைல்டு 1 ரிலேட்டட் டிக்ஷனரி ஒன்று, சைல்டு 2 ரிலேட்டட் டிக்ஷனரி இன்னொன்று, சைல்டு 3 ரிலேட்டட் டிக்ஷனரி இன்னொன்று, கரெக்டா? மீன்ஸ் கண்டிப்பா மல்டிபிள் டிக்ஷனரிஸ் உள்ள இருக்கணும்னு இல்லை. ஒரு டிக்ஷனரி அந்த ஒரு டிக்ஷனரி உள்ள இன்னொரு டிக்ஷனரி இருந்தா கூட தட் we will call it as a nested dictionary. ஸோ இப்போ பார்த்தீங்களன்னா இந்த மாதிரி டிக்ஷனரிஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே பார்க்க போகிறோம். நெஸ்டட் டிக்ஷனரிஸில் இருக்கிறது ஐட்டம்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது கூட பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இந்த மாதிரி நேமே போட்டிருக்கேன், நெஸ்டட் டிக்ஷனரிட்ட போட்டிருக்கேன். ஸோ டிக்ஷனரிஸ் உள்ள இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேம் திங் ஃபேமிலி 1. ஸோ ஃபேமிலி 1ல யார் யார் இருப்பாங்க, ஸோ இந்த ஃபேமிலி 1க்கு ரிலேட்டட் பர்சன்ஸ் ஐ வில் ரைட் மதர். Okay, mother name is Gauri, I will write it Gauri. Next father. So this is a one dictionary, means ஒரு dictionary உள்ள இன்னொரு dictionary போட்டுட்டு இருக்கேன். Father,
Jairam, I'm writing. So this is one dictionary. அதுல உள்ள இன்னொரு டிக்ஷனரி கண்டிப்பா ஒரே டிக்ஷனரி இருக்கணும் அண்ட் இல்லம்மா மல்டிபிள் டிக்ஷனரிஸ் இருக்கும். செகண்ட் ஃபேமிலிದಲ್ಲಿ what we are going again you can write same keys இருந்தா கூட எந்த பிரச்சனை கிடையாதுமா. சேம் கீஸ் இருந்தா எந்த பிரச்சனை கிடையாது. so now I am writing Nandini, again I am writing one more key father, I am writing Kiran. so இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி காட்ட போறேன். நம்ம எந்த விதமா எழுதிருக்கிறோமோ சேம் அதே விதமாவே நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். ஸோ பாருங்களேன், திஸ் இஸ் ஒன் டிக்ஷனரி. ஓகே, திஸ் இஸ் ஒன் டிக்ஷனரி, திஸ் இஸ் கீ. இந்த கீக்கு வேல்யூ வந்துட்டு இது எல்லாமே, இந்த கீக்கு வேல்யூ வந்துட்டு இது எல்லாமே. வேணுமானா நீங்க ஆக்சஸ் பண்ணி பாருங்களேன். அந்த டெல்மிமா எனிவன் யாரான கால் பண்ணிட்டு இருக்கு, யாரான கூப்பிடுறீங்களா? இந்த நெக்ஸ்ட் டிக்ஷனரியில ஃபேமிலி ஒன்னுக்கு வேல்யூ என்ன இருக்கு, இது இருக்கு. அதே போல ஃபேமிலி 2க்கு என்ன வேல்யூ இருக்கு, இது இருக்கு. இப்போ நான் இந்த ஃபேமிலி 2ல இந்த ஃபாதர் கொண்டு வரணும். ஸோ அப்போ என்ன, சேம் திங், சேம் ப்ரொசீஜர். ஃபேமிலி 2ல ஃபாதர், அவ்வளோதான். இந்த கீழ, இந்த கீ மீன்ஸ் இது ஒரு கீ, இண்டெக்ஸ் போடுறோம் இல்லையா, சேம் ஸ்லைசிங் நம்ம இங்க போடுறோம் இல்லையா, மல்டிபிள் வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு என்ன பண்றோம், பொசிஷன்ஸ். இந்த பொசிஷன்ல திரும்பி இன்னொரு பொசிஷன் 1 அதே போல இந்த கீ உள்ள இன்னொரு கீ தட் இஸ் ஃபாதர். அப்ப என்ன வரப்போகுது பாருங்களேன். காப்பி இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல போடுறதுனால இன்னும் நீட்டா இருக்கும். ஓகேவா, பிரிண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு லைனே டிஸ்பிளே பண்றதுனால நம்ம பிரிண்ட் இல்லைனா கூட பிரச்சனை கிடையாது. ஸோ ரன் பண்ணி பாருங்களேன். இந்த ஃபேமிலி 2 கீழே திரும்பி இந்த கீயோட வேல்யூ எவ்வளோ, கிரண். பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நெஸ்டட் டிக்ஷனரிஸ்ல இருந்து பர்டிகுலர் வேல்யூஸ் கொண்டு வரலாம். எத்தனையோ போடலாமா, நான் ஓன்லி ஜஸ்ட் இது போட்டிருக்கேன். ஓகேவா, யூ கேன் ரைட் எனி திங். இப்போ நான் இந்த மதர் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில மதரோட நேம் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஹவு கேன் யூ ஆக்சஸ், ஹவு கேன் வி ஆக்சஸ், சேம் திங். பிரிண்ட் ஃபங்க்ஷன் உள்ள நெஸ்டட் வேரியபிள் இருந்து ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற மதர் கீயோட வேல்யூ வேணும். ஸோ ரன் பண்ணி பாருங்க. கௌரி, கௌரி, கரெக்டா? கிளியர் எவ்ரி ஒன்? எஸ் ஆர் நோ? ஸோ இந்த விதமா நம்ம பர்டிகுலர் வேல்யூஸ் கூட ஆக்சஸ் பண்ணிக்கணும் வரலாம். ஸோ இது லூப் எப்படி பண்றது? சேம் items. So you can loop through a dictionary by using the items method like this. So in the vidama means just items means multiple keys ma. So in the child 2 le in the name venum idu varum, child 3 le year venum, அந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பண்ணிக்கிறது கூட அதே விதமா நீங்க for loop யூஸ் பண்ணி கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாமா. So access items in the nested dictionaries one by one கொண்டு வரணும். மீன்ஸ் இப்போ இந்த டிக்ஷனரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த மை ஃபேமிலில இருந்து எல்லா ஐட்டம்ஸ் எப்படி கொண்டு வரும், சைல்டு 1 காமா இது எல்லாமே ஒரு ஐட்டமா கொண்டு வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த வந்துட்டு சைல்டு 1ன்றது எக்ஸ் வேரியபிள்ல இருக்கும், இது கம்ப்ளீட் ஐட்டம்ன்றது ஆப்ஜெக்ட்ல இருக்கும். ஸோ நெஸ்டட்மா நெஸ்டட் ஃபார் லூப் நம்ம லேர்ன் பண்ணிருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு இது எல்லாமே என்ன வரப்போகுது, சைல்டு 1 சைல்டு 2 சைல்டு 3 வந்துடும். ஓன்லி சைல்டு 1 சைல்டு 2 சைல்டு 3 வரும். கரெக்டா? நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வரப்போகுது என்னது, ஓன்லி கீஸ். என்ன ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, இதுல கீஸ் தட் இஸ் வாட், நேம் எமில் இயர் 2400 இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்ல நம்மளுக்கு என்ன வேணும், கீ மீன்ஸ் ஆப்ஜெக்ட் வைல வரும், நேம்ன்றது பிரிண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் அந்த கீயோட வேல்யூ ஆப்ஜெக்ட் டாட் ஆக்சஸ் பண்ண நம்ம சொல்லியிருக்கேன் நான். நீங்க டாட் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா அது கூட வருது. கரெக்டா? சொல்றது புரியுதாமா? ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ நான் இது இட்டரேட் பண்ணி காட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஃபர் லூப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர் ஐ நான் என்ன பண்ண போறேன்னா, கீ காமா வேல்யூஸ் எந்த வேரியபிள்ல, நெஸ்டட் டிக்ட்ல இருக்கிறதுல நான் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நெஸ்டட் டிக்ஷனரியில இருக்கிறது கீ வேல்யூஸ் மீன்ஸ் அது நான் கீ கோலன் 2 ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால நான் ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, கீ எல்லாமே இந்த கீ வேரியபிள் ஸ்டோர் ஆகும். வேல்யூஸ் எல்லாமே வேல்யூஸ் என்ன இருக்கும், இது இந்த டிக்ஷனரி எல்லாமே எனக்கு இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகும்.
ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? பிரிண்ட் கீஸ் மட்டுமே பிரிண்ட் பண்ணிட போறேன். நெக்ஸ்ட் எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நானு லைன் குடுக்குறேன். அது வேணும் இல்ல நான் எங்கன இருக்கு அதே குடுத்துட்டு இருக்கேன். டிஃபரன்ஸ். இது எல்லாமே கீஸ் ஆன அப்புறமா எனக்கு லைன் வேணும்னுட்டு. நெக்ஸ்ட் நெஸ்டட் ஃபார் லூப் மீன்ஸ் ஃபார் வேல்யூஸ் இன் எந்த வேரியபிள்ல இருக்கிறது? ஃபார் y இன் அந்த வேல்யூஸ்ல இருக்கிறது. வேல்யூஸ் என்னது? இதுல இருக்கிறது. இந்த வேல்யூஸ் 1 by 1 நெஸ்டட் உள்ள இந்த வேல்யூஸ் இந்த இதுல இருக்கிற டிக்ஷனரி இந்த வேல்யூஸ்ல ஸ்டோர் ஆகுமா? திரும்பி அந்த வேல்யூஸ் நீங்க இட்டரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நெஸ்டட் ஃபார் லூப். ஸோ 1 by 1 இது yல ஸ்டோர் ஆகும். நீங்க அது பிரிண்ட் பண்றதுக்காக y, கீஸ் மட்டுமே பிரிண்ட் பண்ண போறீங்க. அதோட கீ வேல்யூஸ் வரணுமா? நம்ம என்ன பண்ணலாம்? வேல்யூஸ் டாட் கெட் ஃபங்க்ஷன் மூலமா அந்த கீயோட வேல்யூ அன்னிட்டு கெட் ஃபங்க்ஷன் மூலமா வேல்யூஸ் கூட கொண்டு வரலாம். அது எனக்கு நடுவுல கோலன் சிம்பல் வேணுமன்றதுக்காக நான் செப் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போறேன். ரன் பண்ணி பாத்தீங்கன்னா சம்திங் இஸ் எரர். இங்க நான் வேரியபிள் என்ன கொடுத்துருக்கேன்? கீ அண்ட் கொடுத்துருக்கேன். நான் இங்க கீஸ் அண்ட் போட்டிருக்கேன், அதனால வரல. இப்ப பாருங்களேன். ஸோ ஓன்லி ஃபேமிலி 1ஓட கீ ஃபர்ஸ்ட் கீ எடுத்திருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் கீ என்னது? ஃபேமிலி 1. ஃபேமிலி 1 ஆயிட்டு நெக்ஸ்ட் லைன் போட்டுட்டு அதுல இருக்கிற வேல்யூஸ் பாருங்க. மதர் 1 கௌரி. உங்களுக்கு நடுவுல ஸ்பேஸ் வேணும்னா கூட நீங்க பிரிண்ட் சீனா ப்ராப்பரா இருக்கா? இப்ப கரெக்டா இருக்காமா? ஃபர்ஸ்ட் இந்த கீஸ் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் பேர் எடுத்துக்கோமா. ஃபர்ஸ்ட் பேர் எது? இந்த பேர் எடுத்துக்கும். இது எடுத்துக்கும். இந்த பொசிஷன்ல இருக்கிற பேரு ஃபேமிலி 1 ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்பேஸ் எடுத்துட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. பிரிண்ட் ஆயிட்டு அந்த கீ பிரிண்ட் ஆயிட்டு எனக்கு இந்த லைன் வந்துச்சு. அப்புறமா இந்த வேல்யூஸ் நெஸ்டட் ஃபார் லூப் இல்லையா? ஸோ இந்த வேல்யூஸ் எது? இந்த கீக்கு ரிலேட்டட் வேல்யூஸ் 1 by 1 இந்த y வேரியபிள்ல எடுத்துக்கணும் வரும். அந்த y வேரியபிள் கீ வரும் நம்மளுக்கு. அந்த yல இருக்க அந்த கீயோட வேல்யூ வர்றதுக்காக கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இல்லாம கூட நீங்க வேல்யூஸ் ஆஃப் y கூட ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல கொடுத்துக்கலாம். ஆக்சஸ் பண்றது நான் பல விதம் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த விதமா நீங்க பண்ணிக்கலாம். நடுவுல கோலன் சிம்பிள் வரதுக்காக செப் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபேமிலி 1ஓட பர்சன்ஸ், ஃபேமிலி 2ஓட பர்சன்ஸ் நீங்க எத்தனை போட்டுக்கலாம். So like this you can iterate the nested dictionary by using nested for loop. Understand ஆயிருக்காமா everyone? Understand ஆயிருக்கா? Yes. Yes, ma'am. Note it down. So நீங்க இந்த விதமா கூட access பண்ணிக்கலாம். So நமக்கு இங்க key வருது. So அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நீங்க அந்த key access பண்ணும்போது அந்த வேல்யூ கொண்டு வரும். ஓகேவா? Hope you thoroughly understood the concepts. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, kindly subscribe to my channel and hit the bell icon for more notifications. Like, share and comment below. Thank you for watching. Have a nice day. Bye-bye.